வெல்கம் டு அவர் குருகுலம். டுடே ஃப்ரீ கிளாஸஸ் டிஎன்பிசி ஜேடி டிஎன்பிசி ஏஇ படிக்கிறவங்களுக்கு தான் பார்க்க போறோம். முழுக்க இது எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபைனல்ல தான் இருக்க போகுது. என்னால எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ண முடியுங்கிறதுக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான கிளாஸஸ் தான் இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். திரும்பவும் சொல்றேன், நான் இப்ப கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் சும்மா கான்செப்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு மட்டும் நடத்தாம, இப்ப நீங்க ஒரு ஒன் ஹவர் செலக்ட் பண்ணி எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, இது முடிக்கும் பொழுது கான்செப்ட் ஓரியன்டா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். இன்னைக்கு நான் எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எடுக்க போறேன். அதை பத்தி நான் சொல்றேன். இப்ப அதுக்கான இது என்னன்னா, இன்னைக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எடுக்கிறேன், அதுல ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் நடத்த போறேன் அப்படின்னா, அதுல 1 இல்ல 2 கொஸ்டின் அந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க நான் இன்னைக்கு எடுக்கக்கூடிய கிளாஸ்ல ஒவ்வொரு நாளைக்கு. அதுக்கடுத்து அந்த டாபிக் மற்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அந்த கிளாஸ் முடிக்கும் பொழுது நீங்க கவனமாக அந்த 1 ஹவர் கிளாஸோ 1.5 மணி நேரம் கிளாஸோ 2 மணி நேரம் கிளாஸோ என்னோட கரெக்டா டிராவல் பண்ணி பாக்குறீங்க. நான் என்னன்னா ஒரு இன்ச்சு பை இன்ச்சு கவனமா இங்கே கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த கிளாஸ் முடியும் பொழுது எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு அது எளிமையான டாபிக்கா மாறிடும். நான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு மட்டும் சொல்லல, இன்னைக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஒரு டாபிக் நான் எடுக்க போறேன். நாளைக்கு சென்டா மெட்டீரியல் எடுப்பேன், டிப்ளமோல இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கு செக்ஷன் அனாலிசிஸ் எடுப்பேன், என்விரான்மென்ட் இன்ஜினியரிங் எடுப்பேன், டிரான்ஸ்போர்டேஷன் வரிசையா, எஸ்டிமேஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வரிசையா எல்லா சப்ஜெக்ட் தான் எடுக்க போறேன். எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு டாபிக். அதுக்கடுத்து மறுபடியும் எடுத்து இப்ப ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அடுத்து ஒரு பெரிய டாபிக் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. அதுக்கடுத்து ஒரு பெரிய டாபிக் சென்டா மெட்டீரியல் சிஆர் பெண்டிங் டயக்ராம். அதுக்கடுத்து உங்களுக்கு என்விரான்மென்ட் இன்ஜினியரிங்ல ஒரு பெரிய டாபிக் ஓகே, வாட்டர் ட்ரீட்மெண்ட். அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அந்த 10 யூனிட்ல ஒரு ஸ்லாட் வரும். இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நடத்த போறேன் அப்படின்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஃபுல்லா அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிச்சாரு ஓகே. அந்த சப்ஜெக்ட பத்தி பேசிக்கா என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். அது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கான கிளாஸ் இல்ல, கண்டிப்பாக அந்த கிளாஸ் முடியும் பொழுது உங்களால எந்த ஒரு எக்ஸாம்லையும், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல டிஎன்பிசி எக்ஸாமா இருக்கட்டும், டிஆர்பி ஓரியன்டட் எக்ஸாமா இருக்கட்டும், கண்டிப்பாக ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஃபார்முலாவா இருக்கட்டும், இல்ல நியூபரிக்கல் நம்பரா இருக்கட்டும், இல்ல கான்செப்டா இருக்கட்டும், எப்படி தியரி கொஸ்டின்ல கான்செப்ட் மாத்தி கேட்டாலும் ஒரு கொஸ்டின் உங்களால அடிக்க முடியும். அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஸ்லாட் எப்படி இருக்குன்னா, அந்த 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 ஒவ்வொரு டாபிக்கும் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஒன்று இருக்கும். அது நிறைய பேருக்கு மனப்பாடம் ஓரியன்டா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட்னு சொல்ல, நாளைக்கு இருக்கக்கூடிய சென்டாமெண்டலா இருக்கட்டும், வரிசையா எல்லாமே நான் சொல்றேன். அதை ஒரு எளிமையாக்கணும். டீச்சிங், என்னுடைய டீச்சிங் என்னுடைய ஸ்கில்ல எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு டாபிக் எளிமைப்படுத்தி கொடுக்க முடியுதோ அதுதான் என்னோட ஸ்கில். அப்பதான் நான் ஒரு நல்ல டீச்சிங் பண்ண முடியும்னு என்னால பெருமையா சொல்லிக்க முடியும். நான் நல்ல டீச்சரா இல்லையா அப்படிங்கறது நீங்க தான் முடிவு பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட்ல இதோட சொல்லியிருந்தாங்க, டீச்சிங் பத்தி பேசியிருந்தாங்க. என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணாதவங்க தான் அதை பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா, நான் என்ன எப்பயும் பெருமைப்படுத்துறதுக்கான்னு நான் சொல்லல. நான் அதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ்ல லெக்சரா ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். 4.5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு ஷிஃப்ட்டுக்கு, ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2 ஷிஃப்ட் ஒரு செஷன். இப்ப செகண்ட் இயர்னா 2 ஷிஃப்ட் போடுறாங்க அப்படின்னா, ஒரு ஷிஃப்ட்டுக்கு மினிமம் ஒரு 70 பேர் இருக்காங்க அப்படின்னா, 2 ஷிஃப்ட்டுக்கு நீங்க கால்குலேட் பண்ணிக்கிறீங்க எவ்வளவு பேர் வருவாங்க. செகண்ட் இயருக்கு அப்படி, தேர்ட் இயருக்கு அப்படி 4 வருஷம். ஒவ்வொரு வருஷம் என்கிட்ட 200 ஸ்டூடெண்ட்ஸ் நான் நடத்தி அதை கவனிச்சு வெளில வந்திருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஆஃப்டர் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், காலேஜ் டிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மகிட்ட படிச்சவங்களுக்கு கிட்டத்தட்ட 300+ பேர் படிச்சிருக்காங்க. என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் விஷயம் கேரக்டர் வைஸ் அவங்க எப்படி உள்ளுக்குள்ள வந்திருந்தாலும் வெளியில போகும்போது ஒரு ஒழுக்கமான மாணவர்களா வெளில போயிருப்பாங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். அதுக்கடுத்து அவங்களோட மனைவியில சுயநலமாக இருந்திருந்தாலும் நம்ம இன்ஸ்டியூட் வந்ததுக்கு அப்புறம் வெளில போகும் பொழுது அவங்களோட நடத்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தவங்கள்ட்ட பேசுறது எல்லாத்துலயும் அவங்களுக்கு இறக்குங்கிறது இருக்கும். அதுக்கடுத்து அந்த புனிதத்துவம் வெளிப்படும். புனிதத்துவங்கிறது என்ன அப்படின்னா, பொய் சொல்லாம இருக்குது, அடுத்தவங்க மேல பொறாம இருக்குது ஓகேவா, அடுத்தவங்களோட நிலையை பார்த்து தாழ்வாய்ப்பையும் இல்லாம இருக்குது, ஒருத்தவங்க குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை பெருசா பார்க்காம இருக்குது, ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்குது. இது எல்லாம் தான் புனிதத்துவத்தோட முக்கியமான அடையாளம். இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் ஓரியன்டா அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஏன்னா என்ன சப்ஜெக்ட் ஓரியன்ட் தெளிவா இருந்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. ஏன்னா காலேஜ்ல அவங்க ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டாங்க. இங்க வரும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல ஒரு நல்ல அதிகாரியா மட்டும் இருக்க மாட்டாங்க. இந்த சமுதாயத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பொறுப்புல போய் உட்காரும் பொழுது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு சேவை பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களை தான் என்னுடைய மாணவர்கள் போவாங்க.
அதை இதுவரை அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ளே பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து என்னால ரெக்கார்டிங் கிளாஸ்ல எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ண முடியுமோ ஒரு 10,000 ரேஞ்சுக்கு நீங்க வாங்கிக்கிறீங்க நான் சொல்லிட்டேன். ஆனா அந்த கிளாஸஸ் எல்லாம் எஃபெக்டிவா இருக்குமான்னு உட்காந்து 2 மணி நேரம் பார்க்கணும் ஒவ்வொரு கிளாஸும். அப்ப அதுக்காண்டிதான் நான் என்னோட டீச்சிங்ல நான் நடத்துறேன். இது உங்களுக்கு ஓகேன்னு பாருங்க. ஓகே இருந்தா அந்த ஆர்டர் ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு கொடுப்பேன், அதை எடுத்து படிங்க. ஓகே, இல்ல உங்களுக்கு ஓகே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இருந்துச்சுன்னா நீங்க இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். இன்னைக்கு வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான் நடத்த போறேன். இது வந்து 2 கிரேட்ல இருக்கு. உங்களுக்கு ஏஐக்கு இருக்கும், டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிச்சிருப்பீங்க, காலேஜ்லயும் படிச்சிருப்பீங்க, இங்கேயும் இருக்கும். அதுக்கு அடுத்து நமக்கு வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியவங்க வந்து காலேஜ்ல எப்படி படிச்சிருப்பீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2க்கான அர்த்தம் என்ன சார் அப்படின்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அதாவது இந்த ஃப்ளூயிட பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பருப்பொருள்கள்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல, 6வதுல இருந்தே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்பதான் வந்துருச்சு, சின்ன 2வது 3வது வரைக்கும் சொல்லிடுறாங்க எப்படி இருக்கணும். ஓகே, அதாவது மேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, பருப்பொருள்கள் மேட்டர்ஸ், அதாவது தமிழ்ல பருப்பொருள்கள். பருப்பொருள் இந்த மேட்டர்ஸ 2 பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகே, எப்படி 2 பிரிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு சாலிட், இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நடத்த போறேன், சயின்ஸுக்கு நடத்தல, மூவாவது உங்களுக்கே தெரியும். இன்னொன்னு ஃப்ளூயிட். இத தமிழ்ல சொன்னா ஒரு சில பேருக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். சாலிட்னா திண்மம். என்ன சார் தெரிஞ்சதே சொல்றீங்களே, போர் அடிக்கப்பதான்னு நினைக்கிறீங்களா கிளாஸ்? இப்ப தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் அதுல பாய்மம். இப்ப திண்மம். இப்ப நம்ம இன்ஜினியரிங்ல என்ன படிப்போம், டிகிரி ஸ்டாண்டர்ட்ல உள்ளவங்க எப்படி படிப்பாங்க, அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எஸ்ஓஎம் சொல்லுவாங்கல்ல, அதே டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல உள்ளவங்க எப்படி படிப்பாங்க, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகே, அதாவது இப்ப எம்ஓஎஸ் மாத்திருப்பாங்க, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மெக்கானிக்ஸ் சாலிட் மாத்திருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த திண்மத்திலே வேற என்ன படிப்பீங்க, இது வந்து எஸ்ஓஎம் முழுக்க எப்படி படிப்பீங்கன்னா, நாளைக்கு ஒரு கிளாஸஸ் வரும், அதுல வந்து முழுக்க அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தை பத்தி படிக்கணும். பேசிக்கா ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தை பத்தி படிக்கணும், மெட்டீரியலை பத்தி படிக்க மாட்டோம். அந்த மெட்டீரியல்ல வந்து எலாஸ்டிசிட்டி பத்தி, ஒர்க் மாடல்ஸ் பத்தி, அதுல இருக்கக்கூடிய வந்து கம்ப்ரசிபிலிட்டியை பத்தி, அப்படின்னா அந்த மெட்டீரியல் பாய்சான் ரேஷியோல ஆரம்பிச்சு அந்த மெட்டீரியலுக்குள்ள வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லோடு வந்துச்சுன்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணா, மொமெண்டத்தை பத்தி, சியர் போர்ஸை பத்தி, அதுல இருக்க அந்த மெட்டீரியலுக்கான சென்ட்ராய்டை பத்தின அதோட டோட்டலா இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த், அதோட வலிமையை பத்தி படிக்கிறதுக்காண்டி நம்ம என்னென்ன குணகங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரி, ஓகே. அதே வந்து இந்த திண்மத்துக்குள்ள நம்ம சிஎம்சிபி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல படிக்கக்கூடியது, இன்ஜினியரிங்ல பிஎம் அண்ட் பிசி பில்டிங் மெட்டீரியல் அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருப்போம். ஓகே, பில்டிங் மெட்டீரியல் அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். அதே டிப்ளமோல வந்து சிஎம்சிபி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் படிச்சிருப்பீங்க. அப்ப அது திண்மத்துக்குள்ள தான் வரும். கரெக்ட் தானே? ஓகே. அதுக்கு அடுத்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் 2 பேருக்குமே இருக்கும், டிப்ளமோக்கு கம்மியாகவும் இன்ஜினியரிங் அதிகமாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்து ஆர்சிசி, அதாவது ரெயின்போர்ஸ்மெண்ட் சிமெண்ட் கான்கிரீட். இது யார் படிப்பீங்க, நம்மளுடைய பி ஸ்டூடெண்ட் வந்து ஆர்சிசின்னு படிப்பீங்க, நம்மளுடைய டிப்ளமோ ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிப்பீங்க. ஓகேவா? அடிஷனலா ஆர்சிசியோட நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட்ல உள்ளவங்க என்ன படிக்கணும், ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் படிக்கணும். ஓகே, ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் இருக்கிறதுல ரொம்ப சின்ன டாபிக், ஈஸியான டாபிக். ஓகே, அப்ப இதெல்லாம் எதுல வந்துடும், நம்ம அப்படியே சாலிடுக்குள்ள வந்துடும். அப்ப இதை பத்தி இப்ப பார்க்க போறோமா சார்னா, இப்ப இதை பத்தி பார்க்க போறதெல்லாம் அந்த டாபிக் வரும்போது இதை பாத்துக்கலாம். இது எல்லாத்தையும் அதுல பாத்துக்கலாம். ஓகே, இன்ட்டு போட்டேன். இப்ப பாய்மத்தை பொறுத்தவரை என்னன்னா 2 கிரேடா பிரிக்கலாம். அதாவது ஃப்ளூயிட் வந்து என்னென்ன பிரிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு நல்லா கவனிக்கணும், லிக்யூடு. ஓகே, நிறைய பேர் ஃப்ளூயிட் லிக்யூடுக்கே டவுட் இருந்துகிட்டு இருக்கு, 2 ஒண்ணான. ஓகே, இன்னொன்னு கேஸ், வாயு. அப்ப தமிழ்ல எழுதா அப்படி, லிக்யூட்னா என்ன, நீர்மம், ஃப்ளூயிட்ங்கிறது பாய்மம். ஓகே, ஒரு பொருள் வந்து இயக்கத்தை பத்தி பேசுறதுதான் பாய்மம். ஓகே, அந்த பொருள் எப்படி இருக்கும்னா ஃப்ளூயிட், நீர்ம நிலையிலையும் இருக்கலாம், இல்ல வாயு நிலையிலையும் இருக்கலாம், 2 சேர்த்ததுதான் ஃப்ளூயிட். அத வந்து நீங்க தண்ணியை பத்தி வாட்டர்னு சொல்லல, நீர்மத்தை பத்தி படிக்க போறீங்க. ஏன்னா லிக்யூட் வந்துட்டாவே அதுக்குள்ள வாட்டர் இருக்கலாம், பெட்ரோலியம் இருக்கலாம், டீசல் இருக்கலாம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் பிளட் இருக்குல்ல, அது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இது எல்லாம் நீர்மமா இருக்கக்கூடியது. கேஸ் சொல்ல போனா உங்களுக்கு ஏர், நம்ம சுவாசிக்கிறோம்ல, இப்ப அதுலயே இருக்கு ஆக்சிஜன் ஓகேமா, மீத்தேன் இருக்கு. ஓகே, அப்புறம் ஹைட்ரஜன் சல்பேட், நைட்ரஜன், எவ்வளவு வாயுக்கள் இருக்கு. ஓகே, அப்ப லிக்யூட வந்து நீர்மம்னு சொல்லுவோம். நீர்மம், கேஸ், வாயு.
இப்ப இதுல வந்து ஒரு தெளிவு கிடைச்சிடும். அதாவது மேட்டர்ஸ் பருப்பொருள், இந்த பருப்பொருளை ரெண்டா பிரிக்கலாம், சாலிடு ஃப்ளூயிடு. இப்ப நமக்கு இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல, டிப்ளமோ பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சாலிடுக்குள்ள நம்ம படிக்க வேண்டிய டாபிக் தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டீல், ஆர்சிசி, இது எல்லாமே. இப்ப காங்கிரீட்னா ஏன் கொண்டு வரல அப்படின்னா, காங்கிரீட் டெக்னாலஜி காங்கிரீட் கொண்டு வரலன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்சிசிலுமே இந்த பீம், ஓகே, அதுக்கு அடுத்து காலம், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் பேசுறேன். காங்கிரீட் உள்ளுக்குள்ள பேசலாம், ஏன்னா அது செமி சாலிட்ல வந்து நான் சொல்றேன். ஓகே, இன்னொன்னு ஃப்ளூயிட். ஃப்ளூயிட் என்னன்னா லிக்விட், கேஸ். சார் அப்ப இதுல நம்ம என்ன சார் படிக்கணும், நம்ம இந்த சிலபஸ்க்கு இந்த மாதிரி என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கக்கூடியவங்க தான் அதிகமா இந்த வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பத்தி அதிகம் பேசுவாங்க, கேஸை பத்தி. இப்ப நம்ம அந்த அளவுக்கு அதை பத்தி பேச போறது இல்ல, நம்ம பேச போறது எல்லாமே லிக்விட பத்தி தான். அப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம், லிக்விட பத்தி தான். இந்த ஹைட்ராலிக்ஸா இருக்கட்டும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸா இருக்கட்டும், இதுல பேச போறோம். இப்ப இதுக்கான விளக்கத்துக்கே தான் இதை நான் சொன்னேன். அப்ப இதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் இப்படிதான் அமைஞ்சிருக்கு. அப்ப இதுல எதை பத்தி பேச போறோம், இந்த பருப்பொருள்ல நம்மளுடைய ஃப்ளூயிட பத்தி பேச போறோம். அந்த ஃப்ளூயிட்ல பர்டிகுலரா எதுக்கு அதிக பர்சன்டேஜ் கொடுக்க போறோம்னா, 99% வந்து லிக்விட பத்தியும் 1% வந்து கேஸ் பத்தி படிப்போம். அது எந்த இடத்துல படிப்போங்கிறத நான் சொல்றேன். ஓகே, அப்ப 99% படிக்கிறோம்ல லிக்விட பத்தி, நீர்மத்தை பத்தி படிக்கிறோம்ல. இப்ப இந்த நீர்மத்துல இந்த ஃப்ளூயிட் இருக்குல்ல, அப்ப இந்த ஃப்ளூயிடோட பிஹேவியர் பத்தி படிக்கிறோம்னா அத ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு சொல்லலாம். அதே ஃப்ளூயிடோட அப்ளிகேஷனை பத்தி படிக்கிறோம், பயன்பாடை பத்தி படிக்கிறோம்னா ஹைட்ராலிக்ஸ்னு சொல்லலாம். இது ரெண்டு தான் இதுக்கான வேறுபாடு. ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் வரும், அது என்ன சார் பிஹேவியர், என்ன சார் அப்ளிகேஷன் அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஃப்ளூயிட்ங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடிய லிக்விட், அது லிக்விட்ல ஒன்னு எடுப்போம். எதை எடுப்போம், லிக்விட்ல நிறைய இருக்கு. நீர்மநிலையில இருக்கக்கூடியது வாட்டர்ல ஆரம்பிச்சு பாதரசம், தேனு, நம்ம ஆயில் யூஸ் பண்றோம்ல அதுல ஆரம்பிச்சு எல்லாமே, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாமே, நம்மளோட எச்சில், உமிழ் நீர்னு சொல்றோம்ல, அதுவும் வந்து என்னது, நீர்மம் தானே, லிக்விட் தானே, எல்லாமே தான். இப்ப வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா, ரியல் லைஃப்ல சிவில் இன்ஜினியரிங்ல நமக்கு வாட்டரை பத்தி ஏன் படிக்கணும் அப்படின்னா, வாட்டரோட அப்ளிகேஷன் ஹைட்ராலிக்ஸ்ல போறதுக்கு முன்னாடி வாட்டரை பத்தி என்னென்ன படிக்கலாம். இப்ப வாட்டரை பத்தி படிக்கணும்னா வாட்டரோட நிறைய பத்தி படிச்சிருக்கணும், மாஸ் எப்படி இருக்கும், இல்ல அதோட வெயிட் எப்படி இருக்கும், ஓகே, இல்ல வந்து ஒரு வாட்டர்ல வந்து விஸ்காசிட்டி, ஓகே, பிசுபிசு தன்மை எப்படி இருக்கும், பாய்மத்திறன் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா தேனு ஒரு மாதிரி ஓடும், வாட்டர் ஒரு மாதிரி ஓடும், ஊத்திட்டான், பாதரசம் ஒரு மாதிரி ஓடும், தார் ஒரு மாதிரி ஓடும், பிட்டுமேன் சொல்லுவாங்கல்ல. அப்ப எல்லாத்தோட இயக்கத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து அதோட பிஹேவியர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து நம்ம வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம் அப்படின்னா, அது நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தம், அந்த ரிசல்டன்ட் போர்ஸ் இல்ல டோட்டல் பிரஷர் அந்த வாட்டருக்குள்ள எப்படி ஆக்ட் ஆக போகுது, புரியுதானே சொல்றேன், அதை பத்தி படிக்கிறது. அதுக்கடுத்து அந்த வாட்டர் வந்து ஒரு பாத்திரத்துல ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு, இல்ல ஒரு பெரிய டேம் கட்டிட்டோம் அது ரெஸ்ட்ல இருக்கு, இல்ல அந்த வாட்டர் வந்து ஒரு ரிவர்ல ஒரு ஸ்ட்ரீம்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நல்லா கவனிச்சுக்கிறேன்னா, ரெஸ்ட்ல இருக்கு, இயக்கத்துல இருக்கு. அப்ப ரெஸ்ட்ல இருக்கும்போது அதை பத்தி படிக்கிறது, இயக்கத்துல இருக்கும்போது அவரோட நேச்சரை பத்தி படிக்கிறது. ஏன்னா ஒருத்தனோட குணம் தெரிஞ்சாதான் அவனை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் கண்டுபிடிக்க முடியும். அவன் வாட்டரை பத்திய பிஹேவியர் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும். அப்ப இவனை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், அவன் ரெஸ்ட்ல இருக்கும்போது அவன் இந்த அளவுக்கு பிரஷரை கொடுப்பான், அப்ப நம்ம சுத்தி கட்டக்கூடிய அந்த சிவில் ஓரியன்ட் செக்ஷன் எல்லாமே இப்படிதான் கட்டணும். இல்ல ஒரு குறிப்பிட்ட வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான், இல்ல ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துல வந்து ஒரு அலைவு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான், அது மேல தண்ணி வந்து மோதிக்கிட்டே இருக்கு, நம்ம கட்டியிருக்க அந்த வால் மேல இல்ல டேம் மேல, இல்ல வந்து ஒரு கேனால் லைனிங் பண்ணிருக்கோம், டிசைன் பண்ணிருக்கோம், அலைன்மென்ட் பண்ணிருக்கோம், அதுல வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு அது இயக்கத்தை வந்து சைட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட்டரோட பிஹேவியர் தெரியும். அப்ப அது தெரிஞ்சாதான் அந்த வாட்டரை பயன்படுத்தி நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும். அப்ப ஒரு மனிதரோட பிஹேவியர் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, அப்ப அவர் வந்து எதுல ஸ்ட்ரென்தா இருக்காரு, இல்ல அவருக்கு எந்த வேலை நல்லா வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல நம்ம என்ன செய்யலாம், அவரை பயன்படுத்திக்கலாம். நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு, ஒருத்தவங்களுக்கு டைப் ரைட்டிங் நல்லா தெரியும்னா அப்ப ஆபீஸ் ஒர்க்ல எவ்வளவு விஷயங்களுக்கு டைப் ரைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு புக்கு மேட் பண்றதுல ஆரம்பிச்சு ஒரு ஃபார்ம் ரெடி பண்றதுல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த ஃப்ளூயிடோட பிஹேவியர் தெரிஞ்சா நம்ம என்ன செய்யலாம், ரியல் லைஃப்ல அதை எப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா ஃப்ளூயிடோட அப்ளிகேஷன்ஸ் சொல்லும் போது நம்ம டேம் கட்டுறோம், நம்ம வாட்டரை பத்தி படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு கேனால் வந்து லைனிங் பண்றோம், ரெண்டு பக்கம் அடிக்கிறாங்கல்ல, அப்ப அதை வாட்டரை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது வாட்டரை எங்கெங்கன்னா நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணி, அதனால எந்த ஒரு டிஸ்டர்பும் நம்மளுடைய சிவில் ஸ்ட்ரக்சர் வராம நம்ம பயன்படுத்துறோமோ அதான் என்னது அப்ளிகேஷன். ஓகே, அதான் பத்தி படிக்கிறது தான் ஹைட்ராலிக்ஸ். இப்ப ஃப்ளூயிட் மெக்கானிசம் பிஹேவியர் ஆஃப் வாட்டர் ஃப்ளூயிட், அது பிஹேவியர் அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ளூயிட்னா ஹைட்ராலிக்ஸ். இதுதான் ஃப்ளூயிட் மெக்கானிசம் ஹைட்ராலிக்ஸும் உள்ள வித்தியாசம்.
அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும், பிஹேவியரை பத்தி படிக்கணும். நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கான சொல்ல கொஸ்டின் ஏரியாவும் சொல்ல போறேன். இப்ப கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேவா? இப்ப கிளாஸ்க்குள்ள இப்ப ஃப்ளூயிட் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே ஓகே, இப்ப நான் இதை வச்சு சொல்லி கொடுக்கலாம், உங்களுக்கு சாலிட வச்சு சொல்லி கொடுக்கலாம். நான் அதை வச்சு சொல்லாம ஃப்ளூயிடுக்கே சொல்லி கொடுக்குறேன். இப்ப ஃப்ளூயிட் நம்ம எடுத்துக்கிட்டாவே அதுல மாச பத்தி படிக்கணும், வெயிட்ட பத்தி படிக்கணும், அதுக்கடுத்து வால்யூமை பத்தி படிக்கணும். அல்ல ஸ்பெசிபிக் வால்யூம்னா என்ன, ஸ்பெசிபிக் வெயிட்னா என்ன, ஸ்பெசிபிக் கிராவிட்டினா என்ன, சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன, கேபிலாரிட்டினா என்ன, கேபிலாரிட்டில ரைஸ் ஃபால், அதுக்கடுத்து வேப்பர் பிரஷர்னா என்ன, அதுக்கடுத்து கேவிடேஷன்னா என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் டீடைல்டா படிக்க போறோம். அதே ஃப்ளூயிட் வந்து ஒரு ரியல் ஃப்ளூயிட் எப்படி இருக்கும், ஐடியல் ஃப்ளூயிட் எப்படி இருக்கும், இல்ல வந்து ஒரு நியூட்டனியன் ஃப்ளூயிட் எப்படி இருக்கும், நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட் எப்படி இருக்கும், அதோட பண்புகள் என்ன அப்படின்னு டீடைல்டா ஒரு செஷன்ல பார்க்க போறோம். இந்த செஷன் எவ்வளவு நேரம் வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு மார்க்கோ ஒரு மார்க்கோ உங்களுக்கு கண்டிப்பாக டிஆர்பி ஏஇ ஜேடிஓல எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இதா இருக்கும். இந்த கிளாஸ் பார்க்கும்போதே இதுக்கு முன்னாடி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோ ஹைட்ராலிக்ஸோ நீங்க வெறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமே இந்த கிளாஸை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சு. ஓகேவா? இது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பத்தி சொல்லல, நாளைக்கு நடத்த சென்டா மெட்டீரியலா இருக்கட்டும், அதுக்கடுத்து வரக்கூடிய என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், அதுக்கடுத்து வரக்கூடிய எஸ்டிமேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே இப்படிதான். இந்த சிவில் சப்ஜெக்ட உங்களுக்கு எளிமையாக்குறதுக்கு என்னால எந்த அளவு முடியுமோ என்னோட டீச்சிங்க நான் கொடுக்குறேன். நான் வந்து சில வார்த்தைகள் இடையில உச்சரிக்கிறதுனா நான் கிராம ஓரியண்டா உச்சரிப்பேன். ஓகேவா? மற்ற கண்டென்ட் கரெக்டா சொல்லிடுவேன். அந்த யதார்த்தமா சொல்ற வார்த்தைகள் அது உங்களுக்கு தெரியும். என்னோட டீச்சிங்ல ஃபாலோ பண்றேன். என்னோட ஸ்டைல் இப்படிதான், நான் வளர்ந்தெல்லாம் அப்படிதான். நான் பேசுற பாசை எப்பயும் மாத்திக்க மாட்டேன். அதை கொஞ்சம் வந்து உங்களுக்கு முன்னப்பின் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப கிளாஸ்க்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஒவ்வொன்றும் டீடைலா முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து மாச பத்தி பேச போறோம். மாசம் என்ன தமிழ்ல நிறைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மாசம் எப்படி சொல்லுவாங்கன்னா நிறைன்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைக்குள்ளேயே நான் எதை கொண்டு வர போறேன்னா நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா மாஸ், ரெண்டாவது வால்யூம், மூணாவது வால்யூம்னா என்ன சொல்லுவாங்க, கொள்ளளவுன்னு சொல்லுவாங்களா? ஓகே. மூணாவது டென்சிட்டி, அடர்த்தி, ஒப்படர்த்தின்னு சொல்லுவாங்க, அடர்த்தி டென்சிட்டி. ஓகே ஓகே. இப்ப இது 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 மூணையும் லிங்க் பண்ணி நான் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் மாஸ் தான் என்ன, நிறை. இப்ப நிறைனா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேனே, எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு 3 பொருள் எடுத்துக்கிறோமா, 3 பொருள் எடுத்துக்கிறோம். வாட்டர் H2O சொல்லுவோம்ல, அதுக்கு அடுத்து மெர்க்குரி, சாரி மெர்க்குரி, இன்னொன்னு வந்து பிளட், ரத்தம். ஓகே. இப்ப இது மூணையும் வச்சுதான் இதே வந்து நான் படிக்க போறோம். இப்ப இதுல ஒரு லிட்டர் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி இதுல இப்ப திரும்பவும் சொல்றேன், இந்த 1 லிட்டர், இந்த 1 லிட்டர், இந்த 1 லிட்டர். இப்ப மூணையும் கொண்டு போயிட்டு நீங்க எடை போடுறீங்க, வெயிட் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. வெயிட் பார்க்கும் பொழுது நல்லா கவனிக்கணும், நான் 1 லிட்டர் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் வெயிட் ஈக்குவலா வருமா அப்படின்னா வெயிட் எப்படி ஈக்குவலா வரும்? வெயிட் ஈக்குவலா வராது. நான் வந்து இன்னும் கான்செப்ட் வந்து உள்ளுக்குள்ள நான் போகல, பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுதான் இப்ப ஆரம்பிக்க போறேன். ஒரு புள்ளி இப்பதான் வச்சிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட இல்ல ஒரு புள்ளி தான் வச்சிருக்கேன். அப்ப இது மூணுக்கு வெயிட் வந்து ஈக்குவலா வராதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்ப நம்மளோட ஹியூமன் பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹியூமன் பாடி எப்படி இருக்கும்? ரத்தமும் சதையும் எலும்பும் தசைகளும் ஒன்றே பிணிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு தோல் எல்லாம் சேர்ந்து, ஓகே, அதெல்லாம் கம்பைன்டா இருந்து நான் போய் வெயிட் மிஷின்ல போயிட்டு நிக்கிறேன், எடை போட்டு பாக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு வெயிட்டை காட்டும். அது வெயிட்னோட சொல்லக்கூடாது. ஓகே, எனக்கு வந்து என்னன்னா ஒரு இதை காட்டும், என்னுடைய இந்த வால்யூமுக்குள்ள இந்த அளவுக்கு இப்ப சொன்ன ரத்தமும் சதையும் தோலும் எலும்பும் தசையும் பிணைக்கப்பட்ட இந்த அமைப்பானது, இந்த ஹியூமன் ஸ்ட்ரக்சர் ஆனது எனக்கு ஒரு கேஜ்ல வந்து ஒரு வேல்யூ காட்டும். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 65 காட்டுதுன்னு வச்சுக்கிறேங்க. அப்ப 65 காட்டுதுன்னா இந்த 65 கிலோகிராம் கேஜி, இதுதான் என்னுடைய நிறை. திரும்பவும் சொல்றேன், நிறை. இப்ப எனக்கு இந்த நிறைய நான் வெயிட்டா கொண்டு வரணும், வெயிட்ல பேசணும், எடையில பேசணும் அப்படின்னா நான் என்ன செய்யணுமா, இப்ப எனக்கு அந்த 65 கேஜின்னு காட்டுது தெரியுமா? அப்ப அந்த 65 கேஜின்னு காட்டும் பொழுது ஏன் மேல ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது புவியீர்ப்பு விசை எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். பூமியில இயக்க விசை எவ்வளவு இருக்கும்? 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்ட் தானே? நம்மளுடைய புவியீர்ப்பு முடுக்கம் இல்ல புவியீர்ப்பு இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க.
முடுக்கம்னாவே நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு தெரியும் தானே, முடுக்கம் அதாவது ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் என்ன சொல்லுவீங்க? ஓகே, ஆக்சலரேஷன் என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து வண்டி வந்து குறிப்பிட்ட ஆக்சலரேட் பண்ணி கொண்டு போறோம் அப்படின்னா அர்த்தம் குறிப்பிட்ட வெலாசிட்டில, அதாவது வண்டின்னு பேசும்போது ஸ்பீடு தானே சொல்லுவான், குறிப்பிட்ட ஸ்பீட்ல எவ்வளவு டைம்குள்ள போறோம் அப்படி பேசுறதுதான் ஆக்சலரேஷன். இதே வந்து ஒரு வாட்டர் என்ன செய்வான், ஸ்பீடு அந்த வேகத்தை வாட்டர்ல என்ன சொல்லுவான், வெலாசிட்டின்னு சொல்லுவோம். கரெக்ட் தானே? அப்ப இங்க என்ன வர, ஒரு பொருளுங்கும் போது ஸ்பீடு வெஹிக்கிள், அதே வாட்டருங்கும் போது வெலாசிட்டி, அதே வெலாசிட்டி வகுத்தல் டைம். வெலாசிட்டினா என்ன? வெலாசிட்டி தானே. அப்ப ஒரு தண்ணி ஒரு வாட்டர் இங்க ஊத்தி விடுறோம் அப்படின்னா இது எவ்வளவு வெலாசிட்டினா, நல்லா கவனிக்கணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு டைமுக்குள்ள போகுது அப்படி பேசுறது. அப்ப வெலாசிட்டினா அர்த்தம், வெலாசிட்டினா அதாவது டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை வாட்டர். இந்த வாட்டர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு பை பர்டிகுலர் டைம், இல்ல வந்து எவ்வளவு டயத்துக்குள்ள டிராவல் ஆயிருக்கு அந்த வாட்டர், இல்ல ஒரு டயத்தை மென்ஷன் பண்ணி, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு இங்க ஒரு கோடை போடுங்க, இங்க ஒரு கோடை போடுங்க, 1 மீட்டர் தண்ணியை ஊத்தி விடுறீங்க, இதுல இது t = 0 ஆரம்பத்துல, இது t = எவ்வளவு செகண்ட்ஸ் ஆயிருக்கு, இப்ப 7 செகண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அப்ப இந்த 1 மீட்டர்ல 7 செகண்ட்ஸ்ல வந்து டிராவல் ஆயிருக்கு. அப்ப என்ன செய்வீங்க நீங்க, அப்ப அதை எழுதிருவீங்க. அப்ப வெலாசிட்டிக்கானது என்ன வரும், மேல டிஸ்டன்ஸ்னா மீட்டர், டைம்னா செகண்ட்ஸ், கீழே அப்ப மீட்டர் பெர் செகண்ட்ஸ் தான் வெலாசிட்டிக்கு. இப்ப இங்கே கொண்டு வாங்க, இப்ப வெலாசிட்டி பை டைம் ஆக்சலரேஷன் போட்டுருக்கனா, அப்ப வெலாசிட்டி என்ன வரும், மேல மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு, கீழே என்ன இருக்கு டைம், இன்னொரு செகண்ட் 1 செகண்ட் கீழே இருக்கு. அப்ப மேல மீட்டரு, கீழே செகண்ட் ஸ்கொயர். ஓகே, அப்ப ஆக்சலரேஷன் இல்ல முடுக்கம் இல்ல இடப்பெயர்ச்சி இது எப்படி சொல்லுவான், மீட்டர் பெர் செகண்ட் யூனிட்ல சொல்லுவான். வெரி 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 இம்பார்ட்டன்ட், நான் சொல்ற யூனிட்டோட இம்பார்ட்டன்ட். டைமென்ஷனல் அனாலிசிஸ்னா MLT ன்னு ஒன்னு நடத்துவேன், அதாவது இன்டர்நேஷனல் சிஸ்டம் சொல்லுவாங்க. SI யூனிட் பத்தி பேசுறது புரியுது என்ன சொல்றேன், SI யூனிட் பத்தி பேசுறது MLT இருக்கும், அதாவது மாஸ் லென்த் டைம். ஓகே, மொத்தம் 3 வகையான யூனிட் இருக்கு, அதாவது அப்சல்யூட் யூனிட்னு சொல்லுவாங்க CGS, ஓகே, சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ். இன்னொன்னு கிராவிடேஷனல் யூனிட், மெட்ரிக் கிராவிடேஷனல் யூனிட்னு சொல்லுவாங்க MKS, ஓகே, மீட்டர் கிலோகிராம் செகண்ட்ஸ். இன்னொன்னு இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது பரவாயில்ல, அதாவது SI இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஓகே ஓகே, அப்ப இந்த மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட்ஸ் சொல்லியிருக்கேன்னா இது எதுல வரும்னா நம்மளுடைய மீட்டர் ஸ்கொயர்ல மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லிக்கிறேன், நம்மளுடைய இன்டர்நேஷனல் சிஸ்டம்ஸ்ல கூடிய SI யூனிட்ல. புரியுதா சொல்றேன்? இதே ஒரு क्वेश्चन, இது என்னது 3 கொடுத்துக்கிறேன், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு, 3 வகையான ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. ஒரு டைம் முன்னாடி இருந்தாங்க 2012 கரெக்டா தெரியல, என்ன இருக்கு CGS, அதாவது அப்சல்யூட் யூனிட்னு சொல்லுவாங்க, மெட்ரிக் அப்சல்யூட் யூனிட்ஸ் இல்ல மெட்ரிக் அப்சல்யூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. C பார் என்னது சென்டிமீட்டர், G வந்து கிராம், S வந்து செகண்ட்ஸ். அடுத்து என்னது மெட்ரிக் கிராவிடேஷனல் சிஸ்டம். ஓகே, M வந்து மீட்டர், K வந்து கிலோகிராம், அதுக்கு அடுத்து S வந்து உங்களுக்கு செகண்ட்ஸ் பத்தி பேசுறது. அதுக்கு அடுத்து SI உங்களுக்கு தெரியும், அதாவது இன்டர்நேஷனல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதுலதான் இந்த MLT வரும். இந்த MLT பத்தி ஏன் சார் இப்படி படிக்கிறீங்க பேசுறீங்க அப்படின்னா இதுல ஒரு क्वेश्चन கண்டிப்பா வந்துட்டே இருக்கு எல்லாத்துலயுமே. டைமென்ஷனல் அனாலிசிஸ்னு வரும், அதாவது ML⁻², MLT⁻1 அப்படின்னு நீங்க பாத்துறீங்களா, அதுதான். அப்ப இதுல ஈஸியா கொண்டு வந்துடலாம். அதை பத்தி டீடைல்டா ஒரு கிளாஸ்ல நடத்துறேன், இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இந்த ஆக்சிலேஷனை பத்தி எது சார் பேசுனீங்க அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கங்கிறது எப்படி வரும் நமக்கு, இங்க 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு கால்குலேட் பண்ணிருக்காங்க. அப்ப புவியீர்ப்பு முடுக்கங்கிறத ஸ்மால் ஏர் மென்ஷன் பண்ணலாம். நம்ம புவியோட ஈர்ப்பு விசை எவ்வளவு இருக்குன்னா 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப இதை படிக்கும் பொழுது பூமிக்கு நிலவுக்கு கம்பேர் பண்ணி படிச்சிடணும். நம்மளோட துணைக்கோள் தானே பூமிங்கிறது. அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய முடுக்கத்துல 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு 3ல இருக்கக்கூடிய புவியீர்ப்பு முடுக்கம். அப்ப 6ஆல டிவைட் பண்ண சொல்லிடுறேன். அப்ப இங்க ஒரு பொருள் நடக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பொருள் அங்க எப்படி இருக்கு, அதான் 6ஆல வகுக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு குறைக்கிறோம், அப்ப அந்த பொருள் அங்க எந்த அளவுக்கு என்ன காணப்படுது, அது இதுல வந்து குறைவா காணப்படுதுன்னு பாத்துக்கிறேன். புரியுது என்ன சொல்றேன் உங்களுக்கு? நிறை எங்கேயும் மாற போறது இல்ல,
நான் இங்க வந்து ஒரு 65 கேஜி இருக்கேன்னா நான் இங்கே 65 கேஜி தான், நிலவுல 65 கேஜி தான். ஆனா என் மேல ஆக்ட் ஆகக்கூடிய அந்த புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்லக்கூடிய கிராவிடேஷனல் போர்ஸ் வந்து பூமியில 9.81, அது நிலவுல எவ்வளவு வந்திருக்கு, அது 6ஆல வகுத்து சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ 9.8 10 6ஆல வகுக்கிறோம்னு வச்சுக்கிறேன் அப்ராக்சிமேட்டா. அப்ப எந்த அளவுக்கு வேல்யூ குறையுதுன்னு பாருங்க. புரியுதானே சொல்றேன்? அப்ப நான் இங்க என்ன செய்வேன், அங்கேயும் 65 கேஜி தான், ஆனா என் மேல ஆக்ட் ஆகிற உயிர்ப்பு உங்களுக்கு இந்த அளவுக்கு கம்மியா இருக்கு. அப்ப என்ன செய்வேன், இங்க என்னால நடக்க முடியுதுன்னா அப்ப இங்க தூசி எந்த அளவுக்கு வெயிட் இருக்கோ அந்த தூசி வெயிட்டுக்கு தான் நான் நிலவுல இருப்பேன். அப்ப என்ன செஞ்சிருவேன், அங்கே நான் மிதக்க ஆரம்பிச்சிருவேன், என்னால நடக்க விட முடியாது. இங்க தூசி வந்து எப்படின்னா இருக்கோ மிதந்துகிட்டு இருக்க நம்மளுடைய பார்க்கும்போது அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு, மிதக்குது. அப்ப நான் அந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸா இங்க ஆயிடுவேன். நான் வந்து அங்க மாஸ்லெஸ்ன்னு சொல்லல, வெயிட்லெஸ்ன்னு சொல்லியிருக்கேன். மாஸ்ங்கிறது நிறை, நிறைங்கிறது என்ன, என்னுடைய மாலிகுலர் செக்ஷன் எந்த அளவுக்கு கண்டாமினேஷன் ஆயிருக்கு, அதாவது என்னோட ரத்தம், சதை, எலும்பு, தோல், நரம்புன்னு எல்லாம் எப்படி வந்து ஒருங்கிணைஞ்சிருக்கு அப்படின்னு பத்தி பேசுறதா மாசு. அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய புவி ஈர்ப்பு விசையை பத்தி பேசணும்னா அது வெயிட்டா மாறிடும், அதாவது எடையா மாறிடும். அந்த எடை தான் என்ன செய்யும், பூமியில ஒரு மாதிரி நிலவுல ஒரு மாதிரி மாறும். ஏன்னா அதுக்கான காரணத்தை தான் இப்ப சொன்னேன். அப்ப ஆக்சிலரேஷனுக்கு தனி ஒரு யூனிட் கேட்பான் டைமென்ஷன் அனாலிசிஸ்ல, அதை சொல்லி கொடுப்பேன். இப்ப நான் சொல்லிட்டேன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தனியா ஒன்று நடத்துறேன். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்கேன் 9.81ங்கிறது, ஏன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கு இதாகும். ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தவரை அவன் கேட்பான், ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை கொடுத்து சொசைக்கு வெயிட் கண்டுபிடி, சொசைக்கு வால்யூம் கண்டுபிடி, சொசைக்கு கிராவிட்டி கண்டுபிடி அப்படின்னு ஏதாச்சும் மற்ற டேட்டா கொடுத்துட்டு கேட்பான். அப்ப 9.81 வேல்யூ தெரியணும். இந்த ஆக்சிலரேஷன் எதுக்காக படிச்சிருக்கோம்னா நம்மளோட டைமென்ஷன் அனாலிசிஸ்ல இருக்கே கேட்கறா வச்சுக்கிறேன். டக்குனு நான் போடுறேன் எம் தான் எல்லு லெந்த குறிக்குது, எல்லு வந்துடும். கீழே வந்து செகண்ட்ஸ் டயத்தை போய் டி வந்திருக்கேன். அப்ப எல் டிவைட் பை டி ஸ்கொயர்னு வருது. அப்ப எல் டிவைட் பை டி ஸ்கொயர், டி ஸ்கொயர் மேல வந்துச்சுன்னா எல் டி பவர் -2 நான் சொல்லிடுவேன். உங்களுக்கும் சொல்ல வைக்கணும்ல, உங்களே ஒரு கொஸ்டின் எழுத வைக்கணும்ல, மனப்பாடம் பண்ணாம. அதுக்கு இன்னொரு கிளாஸ் நான் கொடுக்குறேன், ஜஸ்ட் இதை புரிஞ்சுக்கிறேன். அப்ப இப்ப மாச பத்தி படிச்சுட்டு இருக்கோம். இப்ப மாசுங்கிறது என்ன சொன்னேன், ஒரு பொருள், ஒரு அதாவது நம்ம உடம்பா, நம்ம ஹியூமன் பாடியா இருக்கட்டும், இல்ல வந்து வாட்டரா இருக்கட்டும், ஒரு பிளட்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பிட்டுமனா இருக்கட்டும், ஒரு மெர்க்குரியா இருக்கட்டும், இல்ல ஹனியா இருக்கட்டும், எந்த ஒரு ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து எந்த அளவுக்கு ஒரு, இப்ப வாட்டர்னா உங்களுக்கு தெரியும், வாட்டர் எதனால ஆனது அப்படின்னு சொன்னா, ஒரு வாட்டர் மாலிகுலை தொட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அது 2 ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும். அப்ப அந்த 2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எப்படி மாலிகுலர் பாண்டிங்ல இருக்கு அப்படி பத்தி பேசுறதுதான் அந்த மாஸ், நிறை. ஓகே, நிறை. அதுக்கடுத்து அந்த நிறை சொல்லிட்டேன். இப்ப உங்களுக்கு ஏரியா பத்தி சொல்றேன். அதாவது லெந்த் என்ன அர்த்தம், 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு கோடு தான் லெந்த்னு சொல்லுவோம். இந்த கோடை இப்படியும் வரையலாம், இல்ல இப்படியும் வரையலாம். இது வந்து எது வெர்டிகல், எது வந்து ஹரிசாண்டல் சொல்றீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு தெரியணும். இது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸா இருந்துச்சுன்னா, இது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸா இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி சொல்லுவீங்க? புரியல என்ன சொல்றேன். அதாவது நான் 2 புள்ளிய வச்சுட்டேன், அது 2 புள்ளிய கனெக்ட் பண்ணி ஒரு கோடு வரைஞ்சிட்டேன், ஒரு லைன் வந்து நான் டிரா பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு அது ஹரிசாண்டல் கூடியது வெர்டிகல் கூடிய, அப்ப எதுன்னு கேட்கிறேன்னா, இது ஹரிசாண்டல், இது வெர்டிகல் நீங்க சொல்லிடுவீங்களா அப்படின்னா, நீங்க வந்து இன்ஜினியரா இருக்கும் பொழுது நீ கேட்கணும். இல்ல எனக்கு எந்த ஆக்சிஸை பொறுத்து கேக்குறீங்க, இதே எனக்கு எக்ஸ் ஆக்சிஸா வச்சிருந்தீங்கன்னா இது எனக்கு ஹரிசாண்டல், அதே இதே எக்ஸ் ஆக்சிஸா இருந்தீங்கன்னா இது எனக்கு ஹரிசாண்டலா இருந்தது. புரியுதா சார்? நீங்களே வரைஞ்சு பாருங்க. இப்ப இது எக்ஸ் ஆக்சிஸா இருக்கு, இது ஒய் ஆக்சிஸா இருக்கு அப்படின்னா இந்த கோடு ஃபர்ஸ்ட் உள்ள இந்த கோடு இது ரெண்டுன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ள கோடு வந்து இது எக்ஸ் ஆக்சிஸா இருக்கும்போது ஹரிசாண்டல், ரெண்டாவது கோடு என்ன இருக்கு, வெர்டிகலா இருக்கு. கரெக்ட் தானே? அதே நான் அப்படி மாத்துறேன், இதே எக்ஸ் ஆக்சிஸாவும் இதை ஒய் ஆக்சிஸா மாத்துறேன். அப்ப என்ன ஆயிரும், அப்ப இந்த கோடுக்கு பேரலா இருக்கிறது இது ஆக்சிஸுக்கு பேரலா இருக்கிறத கன்சிடர் பண்ண. அப்ப இது எனக்கு ஹரிசாண்டல் கோடு ரெண்டாவது. இங்க பாருங்க, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் தானே இருக்கு, அப்ப இது வந்து வெர்டிகல் கோடு சொல்லிடும். ஆக்சிஸை பொறுத்தா நீங்க எடுக்கணும், எந்த ஆக்சிஸுக்கு எந்த கோடு எப்படி இருக்கு. இப்ப நான் ஒய் ஆக்சிஸே எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸுக்கு இந்த கோடு எப்படி இருக்கு, ஒய் ஆக்சிஸுக்கு பேரலா இருக்கு. கரெக்ட் தானே? அதுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் கோடு எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்கு. இது லைனா வைக்கணும். இப்ப ஏன் சார் லைனை பத்தி பேசுறீங்க அப்படின்னா, அடுத்து ஏரியா. ஏரியாங்கிறது என்ன, 2 புள்ளிகளை கனெக்ட் பண்ணி வரையக்கூடிய அந்த லைன், அந்த கோடை தான் என்ன சொல்றோம் நம்ம, லைன்னு சொன்னோம். அதே வந்து ஏரியானா ஒரு மூடப்பட்ட பரப்பா இருக்கும். இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஒரு செவ்வகத்தை எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும். ஏன்னா சார் இதெல்லாம் அதுக்கிட்டு நினைக்காதீங்க, காரணம் இருக்கும். அப்ப இங்க எங்கேயாச்சும் ஓபன் இருக்கா, நான் தான் இங்க வரையிறது ஓபன் கொடுத்துருக்கேன், ஓபன்னா இருக்காது இங்கே. அப்ப ஒரு மூடப்பட்ட பகுதியை பத்தி பேசுறதுதான் பரப்பு, இங்கிலீஷ்ல ஏரியான்னு சொல்லுவான்.
அப்ப இது ஏரியா. ஓகே தானே? அடுத்து வால்யூம். இந்த ஸ்கொயரை ஒரு ஹைட் கொடுக்குறேன். ஓகே, ஒரு திக்கு கொடுத்து இதை வரைகிறேன் அப்படின்னா என்ன ஆயிடுறது? கியூப் ஆயிருமா? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா வரையணும் அப்படின்னா வெயிட் ஓகே, லென்த் இருக்கு, பிரெத் இருக்கு, இப்போ புதுசா என்ன இருக்கு, டெப்த், ஹைட். அது எதை பத்தி பேசுறோமோ அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகே ஓகே, இது உருளை ஓகே பத்தி பேசினா என்ன வரும் உங்களுக்கு? சிலிண்டர் ஹைட் தான் இங்க மென்ஷன் பண்ணுவேன். அது இப்படி இருந்துச்சுன்னா ஹைட், இப்படி இருந்துச்சுன்னா லென்த் மென்ஷன் பண்ணிட்டு போயிடும். கரெக்டா? இதே வந்து கூம்பு, கோன், இப்படி இப்படி நம்ம கவுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா இதை ஹைட்னு சொல்லுவேன். கரெக்ட் தானே? ஓகே, இப்ப 3 லென்த், பிரெத், டெப்த் இல்ல ஹைட் அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி. அப்ப 3 பத்தி படிச்சோம்னா ஹைட்டே இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அர்த்தம், அப்ப அதோட கொள்ளளவை பாக்குறோம்னு அர்த்தம். அதாவது ஒரு டீ கப் செய்ய போறேன், ஒரு பேப்பரை ரவுண்டா வெட்டுறேன். ரவுண்டா வெட்டும் போது எனக்கு டீ கப்போட கீழ் பகுதி இப்படி இருக்கு. அப்ப இது என்னது? ஒரு சர்க்கிளா இருக்கா? இது ஏரியா. கரெக்ட்? அப்ப இந்த டீ கப்பை கொஞ்சோண்டு உயரப்படுத்துறேன், கொஞ்சோண்டு உயரப்படுத்துறேன், இப்படி வந்துருச்சு. இப்ப என்ன செய்யிருக்கேன்? ஒரு ஹைட் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு குறிப்பிட்ட திக்குல. அப்ப இந்த ஏரியாவோட அந்த ஹைட்டை வந்து என்ன செஞ்சுட்டேன்? உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். அப்ப இந்த ஏரியா கொண்டு வந்து வெறும் டீ கப் வெறும் ஏரியா பேப்பரா இருக்கும்போது அதுக்குள்ள இந்த பொருளை என்னால ஊற்றி வைக்க முடியாது. ஆனா இந்த ஹைட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யுது? ஒரு குறிப்பிட்ட பொருளை அடைச்சு வைக்கிறதுக்கான ஸ்பேஸ கொடுக்குது. அப்போ ஒரு பொருளை உள்ளுக்குள்ள வந்து கொள்ளுதுன்னு சொல்லுவாங்கல்ல, உள்ளுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிறது. அப்ப அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கொள்ளளவுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சார் இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல வந்து கொள்ளளவு, இங்கிலீஷ்ல வந்து வால்யூம்னு சொல்லுவாங்க. அப்ப லென்த் அதான். அப்ப 3 டைமென்ஷன் வந்துருச்சு. அப்ப இதுக்கு என்ன வரும்? மீட்டர் கியூப். ஏரியாக்கு என்ன வரும்? மீட்டர் ஸ்கொயர்டு. இப்ப இதுக்கு பாருங்க, ஏரியா டி ஏரியா, செவானா எல் இன்டு பி. ஓகே, அப்ப 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சருக்கு கொடுக்கலாம். இப்ப கியூப், கியூபாய்டு, கோணு, சிலிண்டரு இவங்க எதுல வந்துருவாங்க? உங்களுக்கு தெரியும் தானே? 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ல வந்துருவாங்க. முப்பரிமாண கற்றை அதே அடுத்துறேன். அப்ப அதனால இதுல வந்துடுறேன் வால்யூம் பத்தி தான் பேச முடியும். வேணா உங்களுக்கு இதை சொல்லுவாங்க, மொத்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க. அது வேணா கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஏரியா கண்டுபிடிக்க முடியாதுங்கண்ணா. இப்படித்தானே சொல்றேன். இதுல 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ல. இப்ப அங்க விஷயம் வேணாம். இப்ப எதுக்கு இந்த வால்யூமை பத்தி பேசினா, மாச பத்தி பேசிட்டேன், வால்யூமை பத்தி பேசிட்டேன். மாசம் எப்படி சொல்லுவான்? இப்ப நான் கடையில போய் இப்ப நான் என்னுடைய ஒரு ஹியூமன் பாடி வந்து நம்ம எடை போடுறோம், எடைன்னு சொல்லக்கூடாது, நான் வந்து அளவு செய்யறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. இல்ல வந்து ஒரு பொருள் கடையில போய் வாங்குறேன், ஒரு தக்காளி வாங்குறேன், இல்ல உருளைக்கிழங்கு வாங்குறேன், ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இல்ல நம்ம ஒரு சிமெண்ட் வாங்குறேன், ஒரு ஸ்டீல் வாங்குறேன். அதனால உங்களுக்கு எஸ்டிமேஷன்ல எதை எப்படி வாங்கணும், எதை வெயிட்ல வாங்கினேன், எதை நம்பர்ஸ்ல வாங்கினேன், எதை யூனிட்ல வாங்கினேன், டீடைல்ல சொல்றோம். ஓகே ஓகே. அப்ப வாங்கும் பொழுது எப்படி இப்ப தக்காளி வாங்குறீங்கன்னா 100 கிராம் கொடுங்க, இல்ல 1 kg கொடுங்க அப்படி வாங்குறீங்களா? இதெல்லாம் என்னதுல வரும்? மாஸ்ல வந்துடும், நிறையில வந்துடும். கரெக்டா? அப்ப இதுலயே வந்து மாசம் ஒரு யூனிட் என்ன படிச்சிருக்கோம்? கிராம் வரலாம், அப்ப கிலோகிராம் வரலாம் நடைமுறையில பேசுறதுல. அப்ப வால்யூம் என்ன செய்வீங்க? 1 லிட்டர் கொடுங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப 1 லிட்டர், இப்ப இந்த இதுல யூனிட் கன்வர்சேஷன் நிறைய பிரச்சனை நிறைய இருக்கும். அப்ப 1 லிட்டர் கொடுங்க, இல்ல 1/2 லிட்டர் கொடுங்க அப்படி படிப்பீங்க. இல்ல வந்து 1 மில்லி லிட்டர் கொடுங்க கம்மியா, இல்ல 100 மில்லி லிட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. மில்லினாவே என்ன வந்துடும்? 10⁻³ வந்துடும் மில்லினாவே. ஓகே, சென்டிமீட்டர்ல படிக்கும் போது கிலோல இருந்து மெகாக்கு எப்படி மாத்துறது, மெகால இருந்து ஜிகாக்கு எப்படி மாற்றுறது, அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து 10⁻³ இருந்து எப்ப நியூட்டன் கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் ஸ்கொயர், கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர், அதை எப்படி நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் மாத்துறது, இல்ல நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நியூட்டன் பர் mm ஸ்கொயருக்கு போய் மாத்துறது, ஏன் நியூட்டன் பர் mm ஸ்கொயரா உங்களுக்கு வந்து மெகா பாஸ்கல் 1ங்கிற சொல்றாங்க அப்படிங்கிற டீடைல்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் போக 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 மூவ் பண்ணுவேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, சென்டிமீட்டர்ல நடந்தும் போது பாத்துக்கலாம். ஓகே, அப்ப லிட்டர்னு சொல்றோம். இங்க நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, இப்ப கேட்பாங்க லிட்டர்ல இருந்து மீட்டர் மாத்துங்க. நிறைய பேருக்கு போய் டவுட், லிட்டர்ல இருந்து மீட்டர் கியூப் மாத்தணும், இல்ல மீட்டர் கியூப்ல இருக்கக்கூடியதை லிட்டருக்கு மாத்தணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அப்ப லிட்டர்னாவே வால்யூம் பத்தி தான் பேசுறோம். அப்ப இங்க என்ன வரும்? வெறும் ஒரு மீட்டர் ஒரு சிங்கிள் யூனிட்டா வரும். மீட்டர் கியூப் லென்த், பிரெத், டெப்த் பத்தி பேசுறோம். அதான் மீட்டர் கியூப்னு சொன்னேன். அப்ப நீ தெரிஞ்சுக்கிறேன்னா
அப்ப 1 மீட்டர் கியூப் இருக்கக்கூடிய 1 மீட்டர் கியூப் என்ன சார் அர்த்தம்? லென்த் 1 மீட்டர் இருக்கணுமா, 100 சென்டிமீட்டர் இருக்கணுமா, பிரெத் வந்து என்ன இருக்கணுமா, 100 சென்டிமீட்டர் இருக்கணுமா, அதே மாதிரி ஹைட் எவ்வளவு இருக்கணுமா, 100 சென்டிமீட்டர் இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்ப அந்த பாக்ஸ் இல்ல வந்து ஒரு கண்டெய்னர் மாற்றம் பத்தி பேசுறோமா. அப்ப கண்டெய்னர், அப்ப அந்த கண்டெய்னருக்குள்ள நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னருக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னா, எவ்வளவு வாட்டர்னா வாட்டரை பத்தி பேசலாம்னு வச்சுக்கிறேன். எவ்வளவு வாட்டரை ஊத்தணும்னு நான் பாக்குறேன். அப்ப இந்த வால்யூம் இருக்கக்கூடியதுக்குள்ள அப்ப 1 மீட்டர் கியூப், இது 1 மீட்டர், இது 1 மீட்டர், டெப்த் 1 மீட்டர், லென்த் பிரெத் டெப்த் பெருக்கும் பொழுதுதான் அப்ப எல் பி டி இதை பெருக்கிறது தான் வால்யூம். அப்ப 1 × 1 × 1 அப்ப மீட்டர் இன்டு மீட்டர் இன்டு மீட்டர் மீட்டர் கியூப். அப்ப எவ்வளவு வருது வால்யூம்? 1 மீட்டர் கியூப் வருது. அப்ப 1 மீட்டர் கியூப் வால்யூம்ல எவ்வளவு வாட்டரை ஊட்டலாம்னா நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா எவ்வளவு 1000 லிட்டர் ஊத்தலாம். அப்ப 1 மீட்டர் கியூப் கண்டெய்னருக்குள்ள எவ்வளவு லிட்டர் ஊத்தலாம்? பிக்சரா 1000 லிட்டர் வாட்டர் வந்து ஊத்தலாம்னு சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும், பொருள் தகுந்த மாதிரி மாறும். நான் அதை சொல்றேன். 1000 லிட்டர், சாரி 1000 லிட்டர். இப்பதான் யூனிட் கன்வர்ஷன் வரப்போறேன். அப்ப மீட்டர் கியூப்ல இருந்து லிட்டர்ல கேட்டானா நல்லா கவனிக்கணும். 1 மீட்டர் கியூப்ல 1000 லிட்டர் வருது. அப்ப மீட்டர் கியூப்ல இருந்து லிட்டர் கேட்கறான் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? 1000 பெருக்கிக்கிறோம். இல்ல லிட்டர்ல இருந்து மீட்டர் கியூப் கேட்கறான் அப்படின்னா 1000 ஒத்துக்கிறோம். புரியுது என்ன சொல்றேன்? அப்ப இதான் யூனிட் கன்வர்ஷன். அப்ப உங்களுக்கு என்ன கேட்கறான்னா 1000 லிட்டர் பர் லிட்டர் வாட்டர் கொடுத்துருக்கான்னு வச்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? இதை மாத்தணும்னா அப்ப 1 மீட்டர் கியூப்னு மாத்திர வேண்டியதான். இல்ல வந்து 2000 2 மீட்டர் கியூப். நீ அதை போவோ ப்ராப்ளம் சொல்றேன். இது வந்து இன்னும் டீடைல்ல சொல்ல மீட்டர் கியூப் செயலியோட சொல்லலாம் எப்படி மாத்துறதுன்னு. அந்த அளவுக்கு டீடைல் தான் போனா இந்த லைட்டா அந்த சின்ன வயசுல பாத்துக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா போக பாத்துக்கிறோம். இப்ப மாச பத்தி பேசியாச்சு, வால்யூம் பத்தி பேசியாச்சு. அப்ப வால்யூம் என்ன யூனிட் வருது? மீட்டர் கியூப். ஏன் வருதுங்கிறதையும் சொல்லிட்டேன். மாசுக்கு என்ன யூனிட் சொன்னேன்? 1 கிராம், இன்னொன்னு கிலோகிராம். இது எப்படி சொல்லலாம்? நம்ம லிட்டர்ல சொல்லலாம், மீட்டர் கியூப்ல சொல்லலாம். லிட்டர் வந்து இல்ல மில்லி லிட்டர்ல சொல்லலாம் சொல்லிட்டேன். மில்லிக்கான அளவு என்ன? 10⁻³ 1/1000. நல்லா வச்சுக்கிறேன். 10⁻³ சொல்லியிருக்கேன். ஓகே. இப்ப இந்த மாசையும் வால்யூம் வச்சுதான் டென்சிட்டி சொல்ல போறோம். அப்ப ஒரு டீ கப் இருக்கு, அந்த டீ கப்ல டீயை ஊத்த போறோம். அப்ப அந்த டீயோட மாசுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். ஏன்னா டீங்கிறது இதுல செஞ்சப்பட்டிருக்கோம், பால் இருக்கும். பால்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். நீர்மம் இருக்கும். நம்ம ஊத்துற தனியே சொல்லல, இயற்கையாவே பால்ல வந்து நீர்மம் இவ்வளவு %, கொழுப்பு இவ்வளவு %, புரோட்டீன் இவ்வளவு % எல்லாமே இருக்கும். அப்ப அந்த பால்ல அந்த பொருள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு நம்ம ஹியூமன் பாடி எப்படி ஸ்ட்ரக்சரா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கோ எல்லா உறுப்புகள்னாலையும் அதே மாதிரி அந்த பாலுக்கும் ஒரு குறிப்பிட்ட மாலிகுல்ஸ்ல இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்ப வாட்டர் தான். ஒரு வாட்டரை சொல்றீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் தான் வாட்டர்னு சொல்லுவீங்க. அப்பதான் ஒரு வாட்டர் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு பால் வந்து அந்த அளவுக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். மேல நீங்க என்ன செய்வீங்க? அதாவது நீங்க வந்து டீ தூள் போட்டோ இல்ல காபி தூள் போட்டோ இல்ல வேற ஏதோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டு மறுபடியும் அதோட மாசை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கண்டெயின் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்ப அதுதான் அதோட மாசு. அது கிராம்ல இருக்கலாம், கிலோகிராம்ல இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அதை கொண்டு வந்து என்ன செய்றீங்க? ஒரு டீ கப்ல ஊத்துறீங்கன்னா அந்த டீ கப்புக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும். அப்ப அந்த டீ கப்புக்கு இருக்கக்கூடிய வால்யூம்ல தான் ஊத்துறோம். அப்ப அந்த டீ கப்போட வால்யூம்ல எவ்வளவு காப்பியை ஊத்த முடியும் அப்படின்னு பத்தி பேசுறதுதான் ஒப்பு அடர்த்தி. ஒப்பிட்டு அந்த அடர்த்தியை கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த டீ கப்புக்குள்ள எவ்வளவு இருக்கு, ஒரு டம்ளருக்குள்ள எவ்வளவு இருக்கு, ஒரு கண்டெய்னருக்குள்ள எவ்வளவு ஊத்த முடியுது. ஓகேவா? அப்ப அந்த ஒப்பிட்டு அதோட அடர்த்தியை பேசுறோம்ல, அதான் ஒப்படர்த்தி இல்ல அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதான் இங்கிலீஷ்ல டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப டென்சிட்டிங்கிறது என்ன? இவ்வளவு வால்யூம்குள்ள எவ்வளவு அளவுக்கு மாச ஃபில் பண்ணி வைக்க முடியுது, அந்த டீ கப்புக்குள்ள அந்த கொள்ளளவுக்குள்ள எவ்வளவு டீயை ஊத்தி வைக்க முடியுது. அப்ப அதுதான் என்னது? டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இத ரோங்கிற சிம்பிள்ல சொல்லுவாங்க. இப்படி முட்டையை போட்டுக்கிறேன்னா இப்படி இழுத்துட்டுக்கிறேன்னா ரோ ரோ ரோ. ஓகே, ரோன்னு சொல்லுவாங்க. இதான் டென்சிட்டிக்கான சிம்பிள். அப்ப டென்சிட்டி ஈக்குவல் டு என்ன? மாஸ் பை வால்யூம். மாஸுக்கு இப்பதான் யூனிட் சொன்னேன். என்ன யூனிட் சொன்னேன்? அதாவது கிராம் சொல்லலாம் இல்ல கிலோகிராம். கிலோகிராம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கிறேன். வால்யூம் என்ன யூனிட்? மீட்டர் கியூப். லிட்டர்ல சொல்லலாம், மீட்டர் கியூப் வச்சிருக்கேன். அப்ப கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா டென்சிட்டிக்கான விளக்கம் சொல்லிட்டேன். டென்சிட்டிங்கிறதுனா மாசுக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரேஷியோ. வெறும் இந்த ரேஷியோ பிட்வீன் மாஸ் அண்ட் வால்யூம் அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. அப்ப இது எப்படி படிக்கணும்? அதாவது ஒரு குறிப்பிட்ட வால்யூம்குள்ள எவ்வளவு மாசம் வந்து ஆக்கிபை பண்ண வைக்க முடியுமோ அதான் என்ன சொல்லுவாங்க? நம்ம டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதே டீ கப்ல டீ ஊத்தி வைக்கும் போது ஒரு டென்சிட்டி இருக்கு எனக்கு. இப்ப நான் உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை சொல்றேன். எக்ஸாம் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். தண்ணி எடுத்து ஊத்தி வைக்கிறேன்.
அப்ப எவ்வளவு வரும்? ஒரு மீட்டர் கியூப் வந்து ஒரு டீ கப் இருக்கு, ஒரு மீட்டருக்கு டீ கப் சொல்ல முடியாது, கண்டெய்னர் சொல்லணும். அப்ப ஒரு மீட்டர் அவ்வளவு பெருசு, ஏன்னா லென்த் ஒரு மீட்டர், அதாவது 30.48 சென்டிமீட்டர் ஒரு அடி ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. அப்ப இந்த ஒரு அடி ஸ்கேல் 30.48 சென்டிமீட்டர் இருக்கு. அதே மாதிரி 3 ஒரே அடி ஸ்கேலுக்கு மேல சேர்ந்ததுதான் 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டர். அப்ப எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாத்துக்கிறேங்க. ஓகே, அப்ப லென்த் ஒரு மீட்டர், பிரெத் ஒரு மீட்டர், டெப்த் ஒரு மீட்டர். அப்ப எப்படி ஒரு கண்டெய்னர்னு சொல்லலாம். அப்ப அந்த கண்டெய்னருக்குள்ள நான் தண்ணியை ஊத்தி வைக்கிறேன்னா தண்ணியோட அடர்த்தி எப்படி இருக்கேன்? 1000 இருக்கும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். இது சார் மனப்பாடம் தான் பண்ணணுமா அப்படின்னா, நீங்க லேப்ல போய் நீங்க காலேஜ் படிக்கிறீங்கன்னா லேப்ல போய் செஞ்சு பார்க்கலாம். ஒரு மீட்டர் கியூப் கண்டெய்னர்ல தண்ணியை ஊத்துங்க. தண்ணி ஊத்திட்டு இப்ப தண்ணி எவ்வளவு ஊத்திருக்கீங்கன்னா அளவை கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கடுத்து அந்த கண்டெய்னரோட வால்யூமை கால்குலேட் பண்ணுங்க. அப்ப மேல மாச போட்டுட்டு கீழே வால்யூமை போட்டுட்டு ஊத்திங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அது எந்த அளவுக்கு இருக்குன்னா 1000 kg per மீட்டர் கியூப் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 1000 kg. ஏன்னா வாட்டர் கேஜி லிட்டர் எல்லாம் ஒண்ணுதான் உங்களுக்கு. அப்ப 1000 மீட்டர் ஒரு மீட்டர் கியூப்ல ஆக்கிபை பண்ணா அப்ப டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் சொன்னேன். அப்ப மாச பத்தி பேசியாச்சு, வால்யூமை பத்தி பேசியாச்சு. இப்ப டென்சிட்டிக்கு வந்துட்டோம். நான் கொஞ்சம் கிளாஸ் வந்து நான் டீடைல்டா நடத்திருப்பேன், லைவா வந்து ரொம்ப நடத்த முடியாதுனால நான் டீடைல்டா நடத்தி நம்ம ரெக்கார்டிங்கா வச்சிருக்கோம் பசங்களுக்கு. ஓகே, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இன்னையோட உங்களுக்கு எளிமையாயிரும்னு நம்புறேன். பாப்போம் எவ்வளவு நேரம் கிளாஸ் போகுதுன்னு பார்த்து தெரியல. ஓகே, என்ன சார் ஒரு ஒரு டாபிக் நடத்திவிட்டு எளிமையாயிருன்னு சொல்லி நினைக்காதீங்க. இது முடிக்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய மொத்த ஸ்ட்ரக்சருமே வியூ எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். டைனமிக்ஸ்ல பாதி பிரிங்க, ஹைனோடிஸ்க்ல பாதி பிரிங்க, மிஷினரிஸ்ல ஓகே பாசிட்டிவ் ரோட்டரி டைனமிக் ஃபார்ம்ஸ்ல பிரிங்க. ஓகே, அதுக்கு அடுத்து உங்களுக்கு லாஸ்டா ஓபன் ஜெல்ல பிரிங்கன்னா மொத்தமா கொடுத்துட்டு போயிருவேன். இதான் விஷயம்னு சொல்லிட்டு போயிருவேன். ஓகே, இப்ப அடுத்து டென்சிட்டி என்ன பார்த்தோம்? டென்சிட்டி ஈக்குவல் டு எப்படி சொன்ன சிம்பிள், ரோங்கிற சிம்பிள், மாஸ் பை வால்யூம். மாஸ் எப்படி சொல்லுவோம்? எம்னு சொல்லலாம். கீழே வால்யூம் என்ன சொல்லலாம்? வின்னு சொல்லலாம். வால்யூம் அப்ப எம், கீழே வி. இதோட யூனிட் என்ன? இப்ப யூனிட்னா கூட உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். எல்லாத்துக்கும் படிக்கணுமா சார்? எல்லாத்துக்கும் படிக்க வேண்டியதுல மொத்தம் 3 வேற ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். என்னது? அதாவது அப்சல்யூட் யூனிட்னு சொல்லக்கூடிய சி ஜி எஸ் யூனிட். அதுக்கு அடுத்து கிராவிடேஷனல் யூனிட்னு சொல்லக்கூடிய எம் கே எஸ் யூனிட். இன்டர்நேஷனல் சிஸ்டம் சொல்லக்கூடிய எஸ்ஐ யூனிட். அப்ப இதுல எது சார் படிக்கணும் அப்படின்னா, இப்ப டென்சிட்டி எடுத்துக்கணுங்க. டென்சிட்டில வந்து நீங்க சி ஜி எஸ் யூனிட் பார்க்கணும் அப்படின்னா நார்மலா வந்து இதுல நம்ம எக்ஸாம் பைனல்ல வருவோம், ரிவர்ஸ்ல வருவோமே. இப்ப இதுக்கு வந்து நமக்கு எஸ்ஐ யூனிட் என்ன இப்பதான் சொல்லி கொடுத்தேன். மேல என்ன வரும்? கிலோகிராம் வரும், கீழே மீட்டர் கியூப் வரும். நல்லா கவனிக்கணும், மேல கிலோகிராம் கீழே மீட்டர் கியூப். அப்ப எஸ்ஐ யூனிட் என்னன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இதான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். இதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே, அதுக்கு அடுத்து எம்கேஎஸ் யூனிட். எம்கேஎஸ் யூனிட்னா என்னன்னா ஸ்லாங்ல சொல்லுவாங்க. ஓகே, இத பாக்குறதுக்கு முன்னாடி இதே யூனிட் மாதிரி தான் அப்சல்யூட் யூனிட் சொல்லக்கூடிய சிஜிஎஸ் யூனிட் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா மேல கேஜி, அதுல மாற்றம் இருக்காது, ஆனா கீழே சிசின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இல்லாட்டி மேல என்ன செஞ்சிருப்பாங்க? பொருள் இருக்கிற மாதிரி கிராம்ல போட்டுருவாங்க. இப்ப 1 kgனா 1000 கிராமா, அப்ப மேல வந்து கிராம்ல கொடுத்துட்டு கீழே கொடுத்திருப்பாங்க சிஜில சொல்லியிருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த 2 சிசிக்கான அர்த்தம் என்ன சார், சிசிக்கான அர்த்தம் என்ன சார் அப்படின்னு இருக்காங்க. சென்டிமீட்டர் கியூப், சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அதாவது சென்டிமீட்டர் கியூப் தான், அதாவது சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் தான் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லுவான். இந்த சென்டிமீட்டர் கியூப எழுதுனா சென்டி மீட்டர் கியூப். அப்ப இதுல உள்ள சி அதான் சிசின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் டவுட் இருக்கும். சாயில் மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கிராம் பர் சிசின்னு கொடுத்துருப்பாங்க, கோபிடுவீங்க அந்த யூனிட் கன்வர்ஷன் பண்ணும்போது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, சென்டிமீட்டர் கியூப் தான். ஓகே, அப்ப இது சென்டிமீட்டர் கியூபோட நீங்க அளவு கொடுத்துடலாம். சென்டிமீட்டர் என்ன அர்த்தம்? அதாவது இப்ப சென்டிமீட்டர் டு மீட்டர் மாத்திரம் அப்படின்னா என்ன வரும்? 10⁻². இப்ப வந்து உங்களுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் இது மீட்டர்ல மாத்த சொன்னா என்ன செய்வீங்க? 10 × 10⁻² போட்டா மீட்டர்ல கிடைச்சிடும். கரெக்ட் தானே? அது 0.1 வந்து மீட்டர்னு போடுவீங்க. 100 டிவைட் பண்ணிடுறோம். 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர். அப்ப சென்டிமீட்டர் கியூபுக்கு அளவு என்ன? மீட்டர்ல மாத்திரம்னா, அதாவது சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து மீட்டர் கியூப் வேணும்னா சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டருக்கு என்ன வரும்? 10⁻². சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 10⁻² இன்னொன்னு, சென்டிமீட்டர் கியூப்னா இன்னொரு 10⁻². இன்னொன்னு எனக்கு மீட்டர் கியூப் அப்படியே இருக்கு வச்சுக்கிறேங்க. அப்ப என்ன வரும்? 10⁻6 மீட்டர் கியூப். சென்டிமீட்டர் கியூப் மீட்டர் கியூபா மாத்திரம்னா 10⁻6 மீட்டர் கியூப். ப்ராப்ளத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கா வச்சுக்கிறேங்க. ஓகே, இப்ப விஷயம் அது இல்ல, டென்சிட்டியை பத்தி சொல்லிட்டேன். அப்ப
எந்த ஒரு பொருளுக்கும் உங்களால இனிமே டென்சிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஒரு மீட்டருக்கு வால்யூம்ல கண்டெய்னர் எடுத்துக்கிறேங்க, அதுல உங்களுக்கு எந்த பொருளுக்கான டென்சிட்டி எடுமா கொண்டு போய் கொட்டுங்க, டென்சிட்டி கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்ப டென்சிட்டிங்கிற தமிழ்ல ஒப்படர்த்தி ஆர் அடர்த்தின்னு சொல்லுவாங்க. மாசுக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரேஷியோ தான் டென்சிட்டி. ஓகேவா? இங்க வந்து நம்ம மனப்படமா வச்சுக்க வேண்டிய டென்சிட்டி என்னன்னா, ரெண்டு வேலையும் மனப்படமா நீங்க வச்சுக்கிறோம். அடிஷனலா ஒண்ணு நான் சொல்லி கொடுப்பேன். ஆனா ரெண்டு வேலையும் என்ன அப்படின்னா, பொதுவா அதிகம் ப்ராப்ளத்துக்கு வாட்டர் கேட்பாங்க இல்ல மெர்குரி கேட்பாங்க. வாட்டரோட டென்சிட்டி வெளியே என்னன்னா, டென்சிட்டி ரோன்னு போடலாம்னு சொன்னா, அப்ப ரோங்கிறது டென்சிட்டி. அப்ப வாட்டருக்கு ரோவா கீழே வாட்டர்னு சஃபிக்ஸ் எழுதிக்கிறீங்க, 1000 kg/m3. இதே மெர்குரிக்கு எவ்வளவு டென்சிட்டினா மனப்படம் தான் பண்ணணும். அந்த வேல்யூ வந்து லேப்ல கண்டுபிடிச்சதான் எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணி நான் சொன்ன மாதிரி ஒரு மீட்டருக்கு கண்டெய்னர்ல அந்த மெர்குரியோ வாட்டரை ஊத்தி எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அதே வந்து ரோ கீழே மேல போட்டுக்கிறேங்க, சஃபிக்ஸ் வந்து மெர்குரி போட்டுக்கிறேங்க, பாதரசம் சொல்லுவீங்களா அங்கே. இது எவ்வளவுனா 13600 kg/m3. இது எல்லாமே டென்சிட்டி தான் இருக்கேன், சிசிக் ரைட்ல கொண்டு வரல, அதை நடத்த சொல்றேன். அப்ப இது ரெண்டுக்கும் இப்ப டென்சிட்டியா அதிகமா ப்ராப்ளம் சார். இது ஒரு சில டைம் எக்ஸாம்ல வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆயில் கேட்கறாங்க. ஆயில்னா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதை கேட்கறாங்க. பொதுவா நீங்க நிறைய ஆயில், பேபி ஆயில், வெஜிடபிள் ஆயில், அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. நீங்க பொதுவா எப்படி யோசிக்கணும்னா எண்ணெய் ஓரியன்டா கேட்கறாங்க. பெட்ரோலியம் ஒன் ஆஃப் த ஆயில் தான். பேபி ஆயில்னு சொல்றாங்களே, குழந்தைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயில், இல்ல வெஜிடபிள் மூலமா எண்ணெய் வித்துகள் மூலமா வரக்கூடிய எல்லா ஆயிலுமே வெஜிடபிள் ஆயில்னு சொல்லுவாங்க. அப்ப பொதுவா ஆயில் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா, ஆயில் வந்துட்டாவே ஆப்ஷன்ல 700 to 950 kg/m3 தான் டென்சிட்டியோட வேல்யூ இருக்கா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இது வந்து சும்மா ஒரு ஐடியா காட்டி சொல்றேன். இப்ப பர்டிகுலரா பேசணும்னா, இப்ப பேபி ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேபி ஆயில் எவ்வளவு இருக்கா, 830 kg/m3 பேபி ஆயில். இல்ல வெஜிடபிள் ஆயில்ஸ் எல்லாமே எவ்வளவு இருக்கா, கரெக்டா நீங்க 920 kg/m3. சும்மா எழுதல, நெட்ல வேணா போட்டு பாத்துக்கிறேன், இவ்வளவுதான் இருக்கும். ஓகே? அப்ப ஆயில் வந்துட்டாவே 700 to 950 kg/m டென்சிட்டி இருக்கும். நான் சொல்றேன்னா எக்ஸாம் பாயிண்ட் தான் சொல்றேன், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எடுத்து பாருங்க. அதுல பர்டிகுலரா கேட்டது 2 ஆயில் கேட்டிருக்காங்க இது வரை எக்ஸாம்ல. ஒன்னு பேபி ஆயில் 830, 920 வந்து எது கேட்டிருக்காங்கன்னா வெஜிடபிள் ஆயில். புரியுதா சொல்றேன்? ஓகே. இப்ப சாரி ஒரு நிமிஷம், இது வந்து 820, இது 930. ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து. ஓகே, 820 இது 930, 10 மாத்திக்கிறேன். ஓகே ஓகே. அப்ப இப்ப டென்சிட்டி வாட்டர் 1000 kg/m3, மெர்குரி 14600 kg/m3. இப்ப வந்து நமக்கு பேபி ஆயில், வெஜிடபிள் ஆயில், பொதுவா ஆயில் வந்தாவே இதுக்குள்ளதான் இருக்கு. ஆப்ஷன் இதுக்குள்ள இருக்கு, ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, பார்த்து அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்ப யூனிட்ல வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ல வந்து பொதுவா எக்ஸாம் கேட்கறது எஸ்ஐ யூனிட் தான், அது சொல்லிட்டேன். இதை வச்சு எது சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, சிஜிஎஸ் சொல்லக்கூடிய அப்சல்யூட் யூனிட் சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா எம்கேஎஸ் யூனிட் இருக்கு தெரியுமா, அதாவது கிராவிடேஷனல் யூனிட்னு சொல்லுவாங்க. அது ஓகே, அதாவது கிராவிடேஷனல் சிஸ்டம், மெட்ரிக் கிராவிடேஷனல் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதான் எம்கேஎஸ், மீட்டர் கிலோகிராம் செகண்ட்ஸ்ல சொல்றது. அப்ப இது எப்படி வரும்னா மெட்ரிக் ஸ்லாக் டிவைடட் பை எழுதுவாங்கண்ணே, மெட்ரிக் ஸ்லாக் வகுத்தல் சிசின்னு சொல்லுவாங்க. ஓகே? அப்ப இந்த ஸ்லாக்ங்கிறதுக்கான அர்த்தம் என்ன சார், அது இது எப்படி எழுதி பண்ண சார், அப்படி பார்த்தது இல்லைன்னா இப்படி பார்த்திருப்பீங்க நீங்க. இந்த மெட்ரிக் ஸ்லாக் எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா ஸ்மால் எம் எஸ்எல் எம்எஸ்எல் டிவைடட் பை சிசின்னு கொடுத்திருப்பாங்க. புரியுதா சொல்றேன்? அப்ப எம்எஸ்எல் டிவைடட் பை சிசின்னு கொடுத்திருப்பாங்க. இதுக்கான மெட்ரிக் ஸ்லாக் தான் எம்எஸ்எல் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஸ்லாக் என்ன சார்னா, ஒரு ஸ்லாக் ஈக்குவல் டு, ஒரு மெட்ரிக் ஸ்லாக் ஈக்குவல் டு 9.81 kg. 9.81 பார்த்தா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு புயிருக்கு முடுக்கத்தோட வெளியே போட்டுற கூடாது. நான் சொல்றது ஒன் ஸ்லாக்ங்கிறது அப்ப பயன்படுத்தும் போது எவ்வளவு எடுத்திருக்காங்க, 9.81 kg கிலோகிராம்ல எடுத்திருப்பாங்க. புரியுதா சொல்றேன்? இப்ப டென்சிட்டிக்கு 3 எழுதியிருக்கேன். இவ்வளவுதான் தேவையா சார் நமக்கு அப்படின்னா, எதுக்கு இனிமே நான் சொல்லக்கூடிய எல்லா இதுக்குமே எஸ்ஐ யூனிட் இன்டர்நேஷனல் சிஸ்டம் பத்தி பார்த்தா போதும். நான் ஃபியூச்சர்ல ஒரு இடத்துல சொல்லுவேன், இப்ப இந்த கிளாஸ் இடையில நடத்திட்டு இருக்கும் போது எதுனா, அதாவது டைனமிக் விஸ்காசிட்டி, நார்மல் விஸ்காசிட்டி, அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன, அதுக்கு நம்மளுடைய ஹைட்ரோடிக் விஸ்காசிட்டி. ஓகே, அதுக்கு ஒட்டி தான் என்ன செய்ய போறோம்னா அந்த சிஜிஎஸ் யூனிட்னு அடுத்ததா பார்க்க போறோம். ஏன்னா எக்ஸாம்ல கேட்டுருக்கான், நம்ம போக்கஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் படிக்கணும், தெரிஞ்சுக்கிறதுக்கான படிக்கணும், அது காலேஜ்லயே படிச்சு வந்திருக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு கான்செப்டா படிக்கிறதுக்காக தான் நான் நடத்திட்டு இருக்கேன். ஓகேவா? அப்ப டென்சிட்டியை பத்தி படிச்சாச்சு, டென்சிட்டிக்கான யூனிட்டை பத்தி படிச்சாச்சு, அந்த யூனிட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதை பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பார்த்திருக்கோம், என்ன டென்சிட்டி தான் மனப்பாடம் பண்ணணுங்கிற வேலையை முடிச்சாச்சு. இப்ப டென்சிட்டி ஒரு விஷயத்தை தான் முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் வெயிட்டை பத்தி பார்க்க போறோம். ஸ்பெசிபிக் வெயிட்டை பத்தி பார்க்கும் போது எப்படி டென்சிட்டிக்கு மாசு, வால்யூம், டென்சிட்டி 3 எழுதி அதை பத்தி சொல்லணும். அது மாதிரி ஸ்பெசிபிக் வெயிட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் என்ன எழுத போறேன், வெயிட், வால்யூம், வெயிட், வால்யூம்,
ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு 3 எழுதிட்டு அதுல என்ன அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஈஸியா போய் கவனிங்க அப்படியே. ஓகேவா? ஓகே. அதாவது இப்ப ரெண்டாவது அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பெசிபிக் வெயிட். ஸ்பெசிபிக் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்மால் டபிள்யூன்னு சொல்லுவாங்க. இதை பார்க்கறதுக்கு நம்ம வெயிட் எடைன்னு சொல்லுவோம்ல கேபிட்டல் டபிள்யூ. இதை பத்தி பார்த்துருக்கோம்னா தெரிஞ்சிருக்கோம்னா வால்யூம் இப்பதான் பார்த்தோம். இதுதான் வால்யூமை பத்தி தெரிஞ்சிருக்கோம்னா கேபிட்டல் வி. அதுக்கடுத்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி புவியீர்ப்பு முடுக்கம். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸ்மால் a equal to எவ்வளவு 9.81 மீட்டர் per second squared. ஓகே தானே? இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மாஸ் கேபிட்டல் M. இதுல எதை படிச்சாச்சு அப்படின்னா மாஸ் படிச்சாச்சு டெட் சீட்ல நிறை டிக் பண்ணிடுங்க. வால்யூம் படிச்சாச்சு. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி படிச்சாச்சு. வேல்யூ தெரியும் நமக்கு. வெயிட் வந்து படிக்கணும். இது இருந்தா கொண்டு வந்துடலாம். அப்ப வெயிட்ங்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாஸ்ல எந்த அளவுக்கு இந்த புவியீர்ப்பு விசை ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா அதான் வெயிட். அப்ப பார்முலா தான் புரியும். அப்ப வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டி ஃபோர்ஸ் அதான் ஆக்சிலரேஷன் எழுதியாச்சு. ஏன் ஃபோர்ஸ் ஓகே ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்ப வெயிட் ஈக்குவல் டு என்ன வர உங்களுடைய மாஸ் மேல எந்த அளவுக்கு 9.81 பூமியில இருந்து 9.81 ஆக்ட் ஆகுதோ அதுதான் அதோட வெயிட்னு சொல்லுவோம். புரியுதா நான் சொல்றேன்? அப்ப நீங்க ஒரு 10 kg நிறையில சொல்லும் பொழுது அந்த வெயிட்டுக்கு மாத்திரம் என்ன செய்யணும் 9.81 பெருக்கிட்டா வெயிட் கிடைச்சிடும். அப்ப வெயிட் கிடைச்சிட்டா இப்ப வெயிட்டுக்கான யூனிட் என்ன சார்? டென்சிட்டிக்கு வந்து நீங்க என்ன சொன்னீங்க? kg/மீட்டர் கியூப்னு சொன்னீங்க. மாசுக்கு kgr கிராம்னு சொன்னீங்க. வெயிட்டுக்கு என்ன சார்னா நியூட்டன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறோமா சார்னா அதையும் அவங்க சொல்லி கொடுத்தாரு. அவ வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஆனா நியூட்டன் ஒருத்தர் இருக்காரு. ஓகே ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே அப்ப அவர் என்னது 3 விதிகள் கொடுத்திருப்பாரு. நான் அதெல்லாம் பத்தி பேச போறேன். அவர் ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்திருப்பாருன்னா ஏற்கனவே 3 கொடுத்திருக்காரு. சரி ஓகே அதுல ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகே அதாவது இந்த பார்க்காம நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னா பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகே அப்ப மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷனா ஒரு பொருள் இயக்கத்துல இருந்தாலும் இல்ல ஓய்வு நிலையில இருந்தாலும் எல்லாரும் எப்படி சொல்லலாம்? இப்ப ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ரெஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் பொருளை இயக்கத்துக்கு கொண்டு போறனாலும் போஸ்ட் ஓகே விசை தேவைப்படுது. இல்ல இயக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை தடுத்து ஓய்வு நிலைக்கு மாத்தினாலும் ஒரு அந்த இயக்கத்தை வந்து தடை பண்ணி ஓய்வு நிலை கொண்டு வரதுக்கும் ஒரு போர்ஸ் வந்து தேவைப்படுது. அப்ப ஓய்வில் இருக்கக்கூடிய பொருளை இயக்கத்துக்கு மாத்திரம்னா அந்த பொருள் எவ்வளவு மாஸ் இருக்கு அதை எவ்வளவு ஸ்பீடு கொண்டு போக போறோம். அப்ப ஏ அப்ப மாஸ் ஆக்சிலரேஷன். இல்ல இயக்கத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்துகிட்டு இருக்கு அதை எவ்வளவு தடுத்து நிறுத்த போறோம் ஆக்சிலரேஷன்ல அப்படின்னு சொல்லும் போது அங்கே எம்என்டிஏ. அப்ப எம்என்டிஏ ஓய்வில் இருக்கக்கூடிய பொருளை இயக்கத்துக்கு கொண்டு போனாலும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை ஓய்விலை கொண்டு வருவதாலும் பத்தி பேசுறதா இந்த விசை. இதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. ஓகே மாஸ் ஆக்சிலரேஷன். அப்ப அதே மாஸ் ஆக்சிலரேஷன் தான் இங்கேயும் வந்திருக்கு. அப்ப வெயிட்டும் போர்ஸும் ஒண்ணு விசையும் எடையும் ஒண்ணு. ஓகே அப்ப இங்க என்ன சொல்லுவோம் நம்ம? நீங்களே போட்டு பாருங்க. மாஸ் என்ன சொல்லுவீங்க நீங்க? கிலோகிராம் சொல்லுவீங்க. ஆக்சிலரேஷனுக்கு என்ன யூனிட் சொல்லி கொடுத்தேன்? 9.81 மீட்டர் per second squared. அப்ப ஆக்சிலரேஷனுக்கு என்ன யூனிட்? மீட்டர் per second squared. அப்ப ஒரு நியூட்டன் ஈக்குவல் டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஒரு நியூட்டன் ஈக்குவல் டு kg இன்டு மீட்டர் டிவைடட் பை எவ்வளவு வருது? செகண்ட் ஸ்கொயர்டு. இதான் அதுக்கான அளவு. அப்ப எங்கெல்லாம் kg இன்டு மீட்டர் per second squared வருதோ அங்கெல்லாம் ஒரு நியூட்டன் போட்டுக்கலாம். ஓகே அப்ப இதுக்கான யூனிட் எழுதிருமா? ஓகே அப்ப இதுக்கான யூனிட் எழுதுங்க. அப்ப என்ன வர? அதாவது வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் சொல்லியிருக்கேன். அப்ப மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். அப்ப மாச எம்னு சொல்லுவோம், ஆக்சிலரேஷன் ஏன்னு சொல்லுவோம். அப்ப மாசுக்கான யூனிட் என்ன? அழிச்சிருவா. மாசுக்கான யூனிட் என்ன? மாசுக்கு எம் இன்டு ஏன்னு எழுதிக்கிறேன். வெயிட் கேபிட்டல் டபிள்யூ வெயிட். அப்ப இதுக்கு கேஜி, இதுக்கு மீட்டர் per second squared. அப்ப இது என்ன சொல்லலாம்? இப்பதான் சொன்னேன். இது என்னன்னு சொல்லலாம்? ஒரு நியூட்டன் சொல்லலாம். அப்ப நியூட்டன் வெயிட்டுக்கான அழகு இப்படிதான் நியூட்டன் வந்திருக்கும்.
ஏன்னா வெயிட்டும் நியூட்டனும் சாரி விசையும் ஒண்ணுதானே, போர்ஸ் ஒண்ணுதானே. ஓகே, அதனால ரெண்டுக்கும் ஒரு அதுக்கு நியூட்டன் இதுக்கு நியூட்டன். ஏன்னா இதுக்கு கேஜ் பர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான், இதுக்கு கேஜ் பர் மீட்டர் நியூட்டன் பர் செகண்ட் ஸ்கொயர் தான். ஓகே ஓகே, இப்ப நான் இதை சொல்லிட்டேன் சார். இப்ப ஏன் சார் வெயிட்ட பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, நான் தான் ஃபர்ஸ்ட் எழுதி போட்டேன். வால்யூமை பத்தி பேசிட்டேன், ஆக்சிலரி கிராவிட்டி பத்தி பேசியாச்சு, மாஸை பத்தி பேசியாச்சு, இந்த வெயிட்ட பத்தி பேச போறதான சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக தான் பத்தி பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்காக பேசினேன்? இங்க ஒரு எழுதிருக்க பாருங்க, ரெண்டாவது தான் படிக்க வேண்டியது ஸ்பெசிபிக் வெயிட்டுக்காண்டி எழுதுனேன். அப்ப வெயிட்னா எடை, அந்த எடை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான எப்படி வந்து நியூட்டன் வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். இப்ப ஸ்பெசிபிக் வெயிட் என்ன? ஸ்பெசிபிக் என்ன அர்த்தம்? ஒரு பொருளை ஸ்பெசிபிக்கா ஒருத்தவங்களை பத்தி டார்கெட் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அவரை பத்தி பர்டிகுலரா தனித்துவப்படுத்துறது சொல்லுவாங்க. அப்ப ஸ்பெசிபிக் வெயிட் எடைய தனித்துவப்படுத்த போறோம். ஸ்பெசிபிக் பண்ணி அதை குறிப்பிட்டு, நல்ல வார்த்தை குறிப்பிட்டு, ஸ்பெசிபிக் குறிப்பிட்ட எடை. ஓகே, கரெக்டான தெரியல தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஸ்பெசிபிக் வெயிட். அப்ப ஸ்மால் டபுள்னு சொல்லுவாங்க, எடையை தான் கேபிட்டல் வெயிட் சொல்லணும், ஸ்பெசிபிக் வெயிட்ட ஸ்மால் டபுள் சொல்லணும். ஒரு சில இடத்துல அப்படி காமா போட்டிருப்பாங்க ஸ்பெசிபிக் வெயிட்டுக்கு. ஓகே, காமா போட்டிருப்பாங்க. ஓகே, அப்ப ஸ்பெசிபிக் வெயிட்னா என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட எதை பத்தி பேசுறது. இப்ப ஒரு டீ கப் இருக்கிறாங்க, எவ்வளவு 1/2 லிட்டர் டீ கப் இருக்கு. இந்த 1/2 லிட்டர் டீ கப்ல ஃபர்ஸ்ட் மணலை கொண்டாந்து கொட்டுறேன், சாண்ட் ஃபர்ஸ்ட். இத கொட்டிட்டு 1/2 லிட்டர் டீ கப் தான் வெயிட்ட போடுறேன். இது வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்குது? சும்மா நான் எழுதுறேன். ஓகே, ஒரு 1/2 லிட்டர் இதுல ஓடும்போது எனக்கு ஒரு 50 கேஜி கிடைக்கும்னு வச்சுக்கிறேன், சும்மா எழுதுறேன். அடுத்து வந்து வாட்டரை கொண்டு வந்து ஊத்துறேன், அதே அந்த மணலை எடுத்து விட்டு வாட்டர் ஊத்தி ஊத்துறேன், மணலை எடுத்துட்டு வாட்டர் ஊத்தி ஊத்துறேன். அப்ப அதே 1/2 லிட்டர் தான், வால்யூமை மாத்தவே இல்லை. இது வந்து எனக்கு என்ன கிடைக்குது? வந்து எனக்கு சும்மா எழுதுறேன் 30 கேஜி இல்ல 1/2 லிட்டர், 30 லிட்டர், 1/2 லிட்டர் தான் எழுதியிருக்கேன். ஓகே, நான் சும்மா தான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து ஒரு பிட்டுமனை கொண்டாந்து ஊத்துறேன், அதுக்கு அடுத்து ஹனியை கொண்டாந்து ஊத்துறேன். இப்படி நான் மாத்திக்கிட்டே இருக்கேன். சாண்டோட விடுக்கவேன் இதை எடுத்துக்கிறோம், பிட்டுமனை லிக்விட் ஐட்டமா எடுத்துக்கிறோம், பாதரசம், ஹனி, தேனு, அதுக்கடுத்து என்ன சொன்னேன், டீ இல்ல காபி, இது மாதிரி ஒவ்வொன்றையும் ஊத்துறீங்க. ஆனா வால்யூம் வந்து 1/2 லிட்டர் தான். ஆனா ஊத்தி இப்படி நீங்க வெயிட் போடும்போது நல்லா கவனிங்க. ஆனா திரும்ப கவனிங்க, ஊத்திட்டு பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெயிட் கிடைக்குது. ஏன்னா டீக்கு வந்து சும்மா எழுதுற பாருங்க, டீக்கு வந்து ஒரு 4 நியூட்டன், மெர்க்குரிக்கு வந்து ஒரு 15 நியூட்டன், பிட்டுமனுக்கு வந்து ஒரு 12 நியூட்டன், வாட்டருக்கு வந்து 1 நியூட்டன், இப்படி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் கேபிட்டல் டபிள்யூ வெயிட் ஸ்பெசிபிக் வெயிட்ல. அப்ப என்னோட டீ கப்போட வால்யூம் 1/2 லிட்டர். ஆனா ஒவ்வொன்றுல எப்படி இருக்கு? இது ஒண்ணுல இருக்கு, இதுன்னு மாறுபடுது. ஆனா எல்லாமே இந்த கேட்டகரியில இருக்கு, ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடிய லிக்விட் கேட்டகரியில தான் இருக்கு. பாய்மத்துல நீர்மத்துல இருக்கக்கூடியதுதான் இந்த எல்லா எக்ஸாம்பிளுமே. ஆனா என்ன செய்யுது? அது இது வந்து மாறிட்டே இருக்கு. அப்ப ஸ்பெசிபிக்கா காபி 4 நியூட்டன், பாதரசம் 15 நியூட்டன், பிட்டுமன் வந்து 12 நியூட்டன், வாட்டர் 1 நியூட்டன். ஸ்பெசிபிக்கா நல்லா கவனிக்கணும், ஸ்பெசிபிக்கா வெயிட் வந்து மாறிட்டே இருக்கு. ஆனா வால்யூம் பிக்ஸ்டு தான். அப்ப ஒரே வால்யூம்ல நம்ம ஊத்தக்கூடிய பொருளுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வந்து என்ன இருக்கு? ஸ்பெசிபிக்கா காபிக்கு ஒரு வெயிட், டீக்கு ஒரு வெயிட், மெர்க்குரிக்கு ஒரு வெயிட், பிட்டுமனுக்கு ஒரு வெயிட், வாட்டருக்கு ஒரு வெயிட் மாறுதா? அதான் ஸ்பெசிபிக் வெயிட். அப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் அதோட ஸ்பெசிபிக் வெயிட்ட பத்தி ஸ்பெசிபிக்கா அதோட எடைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுறோம் தெரியுமா? அதான் ஸ்பெசிபிக் வெயிட் சொல்லுவாங்க. அப்ப ஸ்பெசிபிக் வெயிட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதாவது மேல வந்து நீங்க எதை போடணும் அப்படின்னா வெயிட்ட போட்டுக்கணும் ஒவ்வொரு பொருளுக்கும். இப்ப டீ ஊத்துறோம்னா அந்த டீ வந்து எவ்வளவு இதுல இருக்கு, வால்யூம் பிக்ஸ்டு தான். நீங்க என்ன கண்ட வால்யூம் வந்து பிக்ஸ்டு தான். அது வந்து 1 மீட்டர் கியூப் வால்யூமோ இல்ல வந்து 1000 லிட்டர் வால்யூமோ அது பிக்ஸ்டு தான். இல்ல 1/2 லிட்டர் கேனோ ஏதோ ஒண்ணு வாட்டர் கேனோ, வால்யூம் பிக்ஸ்டு தான். அப்ப வால்யூம்ல ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல எந்தெந்த பொருள்லாம் மாத்தி ஊத்துறோமோ அந்த பொருளோட வெயிட் இதுதான். இப்ப டீக்கு இப்ப இந்த டீ கப்புக்குள்ள 1/2 லிட்டர் டீ கப்புக்குள்ள வால்யூம்ல ஃபர்ஸ்ட் டீ ஊத்துறோம், ரெண்டாவது பிட்டுமனை ஊத்துறோம், டீ கீழே ஊத்திட்டு வெயிட் போட்டுட்டு. அப்ப ஒவ்வொரு கூட மாத்தி பண்ணிட்டே இருக்கும்ல, பண்ணிட்டு டீ எவ்வளவு வருது, காபி எவ்வளவு வருது, அதுக்கடுத்து ஹனி எவ்வளவு வருது, அதுக்கடுத்து வாட்டர் எவ்வளவு வருதுன்னு பர்டிகுலரா ஒவ்வொருக்கும் தனித்தனியா வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வெயிட் கண்டுபிடிக்கணுமா? தனித்தனியா குறிப்பிட்டு டீக்கு வருது, காபிக்கு வருது, ஹனிக்கு வருது, வாட்டருக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுனால இது எப்படி வந்துரும்னா வெறும் வெயிட்ல வராது, ஸ்பெசிபிக் வெயிட்ல வந்துடும். இது எப்படி குறிப்பிடலாம்னு சொன்னேன்? ஸ்மால் டபிள்யூல குறிப்பிக்கலாம், ஆர் அல்லது காமான்னு சொல்லுவாங்க. என்னது
GAV. ஆமா இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. ஓகே, அப்ப இப்படி போட்டுருவோம். ஓகே, அப்ப specific weight equal to என்ன? weight by volume. இது இங்கிலீஷ்ல எப்படி எழுதலாம்? weight என்ன? கேபிட்டல் எப்படி தானே weight, கீழே வால்யூம் கேபிட்டல் V தானே. ஓகே, இப்பதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். வெயிட்டுக்கான யூனிட் என்ன? அதாவது கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதலாம். அந்த கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் பேர்ல என்ன எழுதுவோம் நம்ம? அது எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லிட்டலாம். அதாவது நியூட்டன் வெயிட்டுக்கு, ஃபோர்ஸுக்கு நியூட்டன் தான், வால்யூம்க்கு என்ன மீட்டர் கியூப். அப்ப நியூட்டன் பர் மீட்டர் கியூப்னு சொல்லலாம். இல்ல வந்து இதோட 1000 பிரிக்கிட்டோம்னா கிலோமீட்டர் பர் மீட்டர் கியூப், 10⁶ மெகா நியூட்டன் பர் மீட்டர் கியூப். அப்ப வந்து 10⁹ பிரிக்கிட்டோம் ஜிகா நியூட்டன் பர் கீழே வந்து மீட்டர் கியூப். அப்ப எதை பிரிக்கிறோமோ அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நியூட்டன் பர் மீட்டர் கியூப்ல வச்சுக்கிறேன். அப்ப வெயிட்டுக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துட்டேன். இப்ப இந்த ஃபார்முலா அப்ப ஸ்மால் w r காமா ஈக்குவல் டு கேபிட்டல் W டிவைடட் பை v. அப்ப இது வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாமா சார்? அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்க? ஒன்னு வெயிட் கேட்கலாம், ஏதாச்சும் ஒரு பொருளோட ஸ்பெசிஃபிக் வெயிட் கேட்கலாம். மத்த ஸ்பெசிஃபிக் வெயிட் கேட்டுட்டு மத்த வெயிட் இதெல்லாம் கேட்டா கொடுத்து வச்சிருக்கலாம். இல்ல ஏதாச்சும் வால்யூம் வந்து கேட்கலாம், மத்த இதை கொடுத்து வச்சுட்டு எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனா இது இன்னொரு ப்ராப்ளம் ஒழிஞ்சிருக்கு. அதுதான் அதிகமா எக்ஸாம்ல இந்த டாபிக்ல ஒரு ப்ராப்ளமா கேட்டுட்டு இருக்காங்க இதுவரை. ஒண்ணு சர்பேஸ் டென்ஷன்ல சொல்றாங்க, அடுத்து நடத்துவேன். இல்லாட்டி அவங்க எதுல அடுத்த கேட்கறாங்க அப்படின்னா கேபிலாட்ல கேட்கறாங்க. அதையும் இல்ல அப்படின்னா ஏன்னா சர்பேஸ் டென்ஷன்ல 3 கேட்டகரி நான் சொல்லுவேன், வெரி 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 இம்பார்ட்டன்ட். 4σ/d, 8σ/d, 2σ/d. ஓகே, லிக்விட் டிராப்லெட், சோப் பபிள்ஸ், லிக்விட் ஜெட். அப்ப 3க்கு நான் ஒன்னு சால்வ் பண்ணி காமிச்சறேன். ரொம்ப ஈஸி, நீங்க மனப்பாடமே பண்ண வேண்டியதுல புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன் எதுக்கு இப்படி வச்சுக்கிறோமா. அப்புறம் வந்து உங்களுக்கு கேபிலாட் ரைஸ் அண்ட் ஃபாலுக்கு ஒரே ஃபார்முலா தான், எப்ப பிளஸ் வரும் எப்ப மைனஸ் வரும் அவ்வளவுதான். கூடும் குறை அவ்வளவுதான். ஆனா பிளஸ் மைனஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஒரே ஃபார்முலா 4σ cos θ டிவைடட் பை காமா இன்டு d னு வரும். இல்ல காமாக்கு வேல்யூ போட்டீங்கன்னா ρg இன்டு d னு வரும். அவ்வளவுதான். ஓகே, இப்ப அத நான் ஃபியூச்சர்ல பார்க்கலாம், இப்ப பேசுறேன் அத பத்தி. ஓகே, இப்ப இதுல இந்த w என்ன அர்த்தம் சொன்னேன்? வெயிட்னு சொன்னேன். வெயிட் நம்ம எப்படி எழுதலாம்? இப்பதான் சொன்னேன். வெயிட் என்ன அர்த்தம்? ஒரு பொருளோட நிலையின் மீது எந்த அளவுக்கு புவியீர்ப்பு, அந்த பொருள் வந்து எந்த அளவுக்கு புவியீர்ப்பு முடுக்கமடையுது அப்படின்னு சொல்றோம். பூமியில இருக்கக்கூடிய ஒரு பொருள் எந்த அளவுக்கு முடுக்கமடையுதுன்னு பத்தி பேசுறோம் அப்படின்னா அர்த்தம் அந்த பொருள் மேல ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பத்தி பேசுறோம். அப்ப மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் டு கிராவிட்டி, இது நம்மளுடைய கிராவிட்டி ஃபோர்ஸ் என்ன சொல்றோம்? வெயிட்னு சொன்னேன். இப்பதான் நடத்துனேன். அப்ப நம்ம வெயிட்டுக்கு போல மேல என்ன எழுதலாம்? மேல வந்து w டிவைடட் பை v இருக்கு பாருங்களா. வெயிட்டுக்கு போல எழுதலாம் மாஸ் இன்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வெயிட்டுக்கு கீழே என்ன இருக்கு? வால்யூம் இருக்கு. இப்போ உங்களுக்கு இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேல ஒண்ணு படிச்சோம்ல டென்சிட்டி, இந்த மாசையும் வால்யூமையும் எடுத்து என்னன்னு பார்த்தோம்? ரோன்னு பார்த்தோமா டென்சிட்டின்னு. அப்ப என்ன வந்துடும்? ரோ வந்துடும். பக்கத்துல யாரு இருக்கா? ஜி பெருக்கல் இருக்கா, ஈக்குவல் டு இங்க யாரு இருக்கா? ஸ்பெசிஃபிக் வெயிட் ஸ்மால் w r, ஸ்பெசிஃபிக் வெயிட் காமா அப்படி சொன்னேன். அப்ப ஃபார்முலா என்ன வந்துடும்? வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்ப ஸ்பெசிஃபிக் வெயிட் இன்னொரு ஃபார்முலா என்னன்னா அதிகம் எக்ஸாம்பிள் யூஸ் ஆகுது, காமா ஈக்குவல் டு ரோ இன்டு ஜி, அதாவது டென்சிட்டி இன்டு ஆக்சிலரேஷன் டு கிராவிட்டி. அப்ப இதுதான் அதிகமா ப்ராப்ளமா கேக்குறாங்க. அப்ப இந்த ஜியோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண. 9.81 இது கொடுக்க மாட்டாங்க, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே தானே? அப்ப அவன் என்ன கேட்பான்? ஒண்ணு இதை கொடுத்துட்டு ரோ கேட்பான். அப்ப என்ன ஜி கிட்ட வரும்போது பெருக்கல் உள்ளது வரும்போது ஒருத்தர் வந்துடும். ரோட்டோட போய் ஆக்சிலரேஷன் டு கிராவிட்டி போட்டு அரசு கொண்டு தரலாம். இல்லாட்டி என்ன கேட்பான்? அவன் டென்சிட்டியை கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் கேட்பான். அப்ப என்ன செய்யணும்? இதோட இதை பெருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் வாட்டருக்குன்னா மனப்படமா இருக்கணும் டென்சிட்டி 1000 kg/m3, மெர்க்குரிக்கு 15600 kg/m3. நான் அந்த ஆயில் சொன்னது தெரியுமா? வெஜிடபிள் ஆயில் 920 kg/m3. அது மனப்படமா இருக்கும். ஒரு டைம் வந்து குடிக்கவே இல்லை, நம்மளா பொதுவா ஆயிலுக்கு 700 to 950 எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப ஸ்பெசிஃபிக் வெயிட் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் பார்த்த உடனே ஸ்பெசிஃபிக் வால்யூம் அதோட இன்வெர்ஸ் தான். அதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கல, இதோட சொல்லிடுறேன். அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. முக்கியமா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பத்தி பேசிட்டு லாஸ்ட் அதை பத்தி பேசுவோம். ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்பெசிஃபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிராவிட்டி. இத வந்து ஜின்னு சொல்லுவாங்க, ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டி, ரிலேட்டிவ் அர்த்தம் சொந்தம்னு சொல்லுவாங்க. ஏன் டென்சிட்டியோட சொந்தப்படுத்துறாங்க அப்படின்னா டென்சிட்டிக்கு சொந்தக்காரங்களா ரிலேட்டிவ் டென்சிட்டி. இதுக்கு நான் அர்த்தம் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த பூமியில எந்த ஒரு பொருளுக்கும்
ஒரு சாலிடா இருக்கட்டும், இல்ல லிக்விடா இருக்கட்டும், இல்ல கேஸா இருக்கட்டும், கண்டிப்பா ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கும். இந்த பேனா, இந்த மார்க்கருக்கு ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி, எனக்கு ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி, இந்த போர்டுக்கு ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி, இந்த துணிக்கு ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கு. அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்டா ஒரு பொருளோட ஸ்பெசிபிக் வெயிட் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல், ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். அது என்ன மெட்டீரியல்ங்கிறத சொல்றேன். மேல என்ன போடுறாங்கன்னா, நீங்க எதுக்கு கண்டுபிடிக்கணுமோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதை போட்டுக்கணும். அப்ப ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் நீங்க என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா எனக்கு எப்படி தெரியும்? இந்த துணி கண்டுபிடிக்க போறீங்களா, இது கண்டுபிடிக்க மார்க் இருக்கா, எது கண்டுபிடிக்க போறீங்களோ அப்ப ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் எனி மெட்டீரியல். ஓகேவா? அப்ப எது கண்டுபிடிக்க போறோம்? ஸ்பெசிபிக் கிராவிட்டி SR G. ஓகே, அப்ப நீங்க என்ன தேவையோ அதை மேல போட்டுக்கிறீங்க. அதுக்கு அடுத்து ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் எனி மெட்டீரியல்னா, இப்ப எனக்கு இந்த மார்க்கருக்கு வேணும். இந்த மார்க்கருக்கு எப்படி சார் வெயிட் கண்டுபிடிப்பீங்க? வால்யூம் கீழே போட்டுக்கிறோம், மேல என்ன போட்டுக்கிறேன், இதோட எதை போட்டுக்கிறேன், வெயிட்ட போட்டுக்கிறோம். அப்ப வெயிட் என்ன கண்டுபிடிங்க? மாசம் எடுத்துக்கிறீங்க, இதுக்கு மாசம் எடுத்துக்கிறீங்க, அதோட 9.8 பெருகிடுவீங்க, வெயிட் கிடைச்சிடும். கீழே இதோட வால்யூம் போட்டுருவீங்க. எதுக்கு? இப்ப ஒரு பர்டிகுலர் பிக்ஸ்டு வால்யூம்ல, ஒரு மீட்டருக்கு வால்யூம்ல கண்டுபிடிக்க போறீங்கன்னா அதுக்குள்ள போட்டு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப ஸ்பெசிபிக் வெயிட் இப்ப முன்னாடி ரெண்டாவது நடத்தினேன், அப்ப இது கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை எடுத்து மேல வச்சுக்கிடுவீங்க. இப்ப கீழே ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி. அது என்ன சார் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்னா, நம்மளோட சயின்டிஸ்ட் எல்லாம் எது எடுத்துக்கிறாங்கன்னா வாட்டரை தான் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ங்கிறது என்ன அப்படின்னா, வெயிட் கலர் மாத்துறேன். அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ங்கிறது என்ன அப்படின்னா வாட்டர். வேர்ல்டு ஃபுல்லாவே நீங்க எந்த ஒரு பொருளுக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிச்சாலும் வாட்டர் தான் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். ஓகே, அப்ப சாலிடா இருந்தாலும் இந்த வாட்டர் தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். அப்ப வாட்டர் எடுத்துக்கிறாங்க. உங்க வாட்டர் எடுக்க இது வச்சு ஒரு கொஸ்டின், ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் வாட்டர். ஆனா இந்த வாட்டரை அவங்களோட எடுத்துக்கிற போது அந்த லேபரேட்டரி ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு கேட்டாங்க. எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்கன்னா at 4 டிகிரி செல்சியஸ்ல எடுத்துக்கிட்டாங்க. அந்த லேபரேட்டரியில ஃபர்ஸ்ட் வாட்டர் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலா ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கும் போது ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு கன்சிடர் பண்ணிட்டாங்க? 4 டிகிரி செல்சியஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. அப்ப அந்த வாட்டர்னாவே உங்களுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருவேன். இது ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு போது மேல பார்ப்பேன் என்ன ஸ்பெசிபிக் வெயிட் காமா ஈக்குவல் டு ரோ இன்டு ஜி. அப்ப ஸ்பெசிபிக் வெயிட்டா வாட்டர் வேணும், அப்ப ரோவா வாட்டர் வேணும். அப்ப என்ன வர ரோவா காமா வாட்டர், ரோவா வாட்டர் இன்டு ஜி. ஜிங்கிறது பிக்ஸ்டு தானே. அப்ப ரோவா வாட்டர் என்ன, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்ன, ரோவா வாட்டர்னா 1000 வாட்டருக்கு. இது என்னது 9.81. அப்ப என்ன வர 9810. இதான் இதோட யூனிட் வெயிட், அதாவது நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஓகே, எப்படி இது என்னது இதுல இருக்கு, கேஜ்ல இருக்கு, இதுல இருக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல இருக்கு. புரியுதா சார் என்ன? அப்ப கேஜி மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர் என்ன சொல்லுவான், நியூட்டன்ல சொல்லுவான். அப்ப இது எவ்வளவுல இருக்கு, நியூட்டன்ல இருக்கு. நியூட்டன்ல இருக்கு. இது வந்து மேல வந்து நியூட்டன்ல இருக்கு. டிவைடட் பை வால்யூம் போடுவோமா, அப்ப நியூட்டன் பர் மீட்டர். கரெக்ட் தான். சரி, ஓகே. வெயிட் வத்தையும் பார்த்தோம்னா உங்களுக்கு நியூட்டன்ல வரும். அது டிவைடட் பை வால்யூம்னா ஒரு மீட்டருக்கு வால்யூம் தானே கண்டெய்னர் பிக்சல் வச்சிருக்கீங்க எல்லா இடத்துலயும் வேர்ல்டு ஃபுல்லாவே. அப்ப அந்த கீழே வால்யூம் ஒண்ணுதான். அப்ப 1 மீட்டர் கியூப், அப்ப மேல நியூட்டன் கீழே மீட்டர், அப்ப நியூட்டன் பர் மீட்டர் கியூப் முடிஞ்சிச்சு. அப்ப இது எது கொடுத்திருக்கேன், வாட்டர் கொடுத்திருக்கேன். அப்ப இதே மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னா, இதை நீங்க கண்டுபிடிச்சு இதுல போட்டுறேன். அப்ப இந்த மார்க்கர் கண்டுபிடிச்ச வேலையை இதுல போட்டிருக்கேன். அப்ப ரெண்டே அடிச்சீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இப்ப உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குவா, சின்னதா. இப்ப கீழே வந்து நான் ஸ்டாண்டர்டா எதை எடுத்துக்கிறேன், எப்பவுமே வாட்டர் எடுத்துக்கணும். இப்ப எதுக்கு தான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி எனி மெட்டீரியல், நமக்கு ஏதோ ஒரு மெட்டீரியலுக்கு வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப எது கண்டுபிடிக்க போறோம், நான் வாட்டருக்கு தான் கண்டுபிடிக்க போறேன் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. வாட்டருக்கு யூனிட் வெயிட் நமக்கு தெரியும், டென்சிட்டி தெரியும். ஆனா வாட்டருக்கு எவ்வளவு ஸ்பெசிபிக் கிராவிட்டி நமக்கு தெரியாதுல, அது இப்ப கண்டுபிடிப்போமா? வாட்டரோட ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு என்ன செய்யணும், இப்பதான் போட்டோம் எவ்வளவு, அது என்னது, அந்த எனிங்கிறது வாட்டராவே நான் எடுத்துக்கிறேன். அப்ப அது என்னது, அதே தானே 9810 தான் கண்டுபிடிச்சோம். அப்ப கீழே ஸ்டாண்டர்டு வாட்டர் தான், மேல அதோட வாட்டர் குளோஸ் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்ப இதையும் கீழே உள்ள இந்த 9810 அடிச்சா என்ன வரும், 1 வருமா? அப்ப ஸ்பெசிபிக் கிராவிட்டி வாட்டர் 1. இப்படிதான் 1ங்கிற வேல்யூ வாட்டருக்கு வந்துச்சு. இதே வந்து மெர்க்குரிக்கு எவ்வளவு ஸ்பெசிபிக் கிராவிட்டி, 13.6. கரெக்டா அப்ராக்சிமேட் பண்ணி கொண்டாந்துருப்பாங்க. நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணீங்கன்னா வேல்யூ மாறும். ஏன்னா கீழே
நம்ம எவ்வளவு எடுத்துக்குவோம், கீழே நம்ம வந்து 10,000 எடுத்துருப்போம். ஓகே, மேல 13,600, கீழே 10,000 அப்படின்னு எடுத்துட்டு 1 2 3 சரி 2 0 கேன்சல் ஆயினா 100 இருக்கு. அப்போ தள்ளி குடிச்சிருப்போம். புரியுதா சொல்றேன்? அப்ப மெர்க்குரிக்கு 13.6, வாட்டருக்கு எங்க இருக்கு 1. இல்ல வேற எதுவும் வேணும். இப்ப நான் வெஜிடபிள் ஆயில் சொன்னேன். வெஜிடபிள் ஆயிலுக்கு வந்து எவ்வளவு சொன்னேன், 20 kg/m³ சொன்னேன். kg/m. இது டென்சிட்டி. இந்த டென்சிட்டியோட நான் 9.8 பெருக்குனா எனக்கு எது கிடைச்சிடும், யூனிட் வெயிட் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் கிடைச்சிடும். ஐயா வெஜிடபிள் ஆயில் கிடைச்சிடும். அப்ப அதை பெருக்கி நான் மேல போட்டுட்டு கீழே ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய வாட்டர் 9810 நான் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வெஜிடபிள் ஆயிலோட சசிகிரேட்டி கிடைச்சிடும். சார் சசிகிரேட்டி ஓகே. அப்ப இது யூனிட்லெஸ் சொல்றாங்க சார். எக்ஸாம்பிள் அதே கேட்கறாங்க, ஏன் சார் யூனிட்லெஸ் ஆகுது அப்படின்னா மேலேயும் சசிகிராவி, அதாவது மேல சசிக் வெயிட் ஆஃப் எனி மெட்டீரியல் இருந்தால எந்த ஒரு மெட்டீரியல் சசிக் வெயிட் தான் எடுக்க போறேன். அப்ப அதுக்கான யூனிட் என்ன, நியூட்டன்/மீட்டருக்கு மேல. கீழே என்ன எடுத்திருக்கேன், சசிக் வெயிட் ஆஃப் வாட்டர், ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் வாட்டர் தான் எடுத்துக்கோம். அப்ப கீழே சசிக் வெயிட் தான் எடுக்கிறேன். கீழே என்ன யூனிட், நியூட்டன்/மீட்டர் தான். அப்ப மேலே நியூட்டன்/மீட்டர் தான், நியூட்டன்/மீட்டர் தான், கீழே நியூட்டன்/மீட்டர் தான். அப்ப ரெண்டையும் கேன்சல் ஆனா யூனிட் என்ன ஆச்சு, குறைஞ்சிருச்சு, யூனிட்லெஸ் ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு நோ யூனிட், யூனிட்லெஸ் ஆர் நோ யூனிட். எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन, நோ யூனிட். ஃபண்டமெண்டல் அர்த்தமா சொல்லுவேன். இப்போ ஒரு சாண்ட்னா இருக்காதுன்னா ஒரு சிசி கிராவிட்டி என்ன 2.65 இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் வரும். லூஸ் ஆயிரம்னா 1.8 வரும். 1800 kg/m³ வரும் டென்சிட்டி. ஓகே ஓகே. அப்ப இது நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சாரி இங்க 10,000 டிவைட் பண்ண சொன்னா 1000 டிவைட் பண்ணணும். சாரி. ஓகே ஓகே. இப்போ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்க ஒரு கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு பொருள் கேட்கறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டீலோட சீக்கிரட்டி கண்டுபிடிக்கணும். ஸ்டீலோட டென்சிட்டி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, 7850 kg/m³. அப்ப 1000 டிவைட் பண்ண எவ்வளவு வரும், 7.85. அதான் அதோட சீக்கிரட்டி. அப்ப ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் வாட்டர், வாட்டருக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், 1000 ரவுண்ட் அப் பண்ணிடுறோம். சார் இப்பதான் உங்களுக்கு டவுட் வரும், சார் ஏன் சார் 1000 ரவுண்ட் அப் பண்றோம், கீழே வந்து 9.81 பிரித்தா 9810 தானே வரும், 9210 இருக்கு, நீங்க ஏன் 1000 டிவைட் பண்றீங்க? ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் சிசிக் வந்து 9810, 9210, 9210 எங்க இருக்கு, 1000 எங்க இருக்கு? நீங்க முதல்ல சொன்ன மாதிரி 10,000 தான் அடிக்கணும் அப்படின்னா அதுக்குதான் வருது. நீங்க அப்படியே அடிச்சாலும் ஆன்சர் கரெக்டா வரும். அந்த அளவுக்கு ஏன் போறீங்க? ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல முடிக்கணும். வித்தவுட் கால்குலேட்டர், அதாவது கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. இருந்தாலோட தேவையில்லை நமக்கு. ஏதாச்சும் ஒரு டிவைஸ் வந்து கொண்டு போகணும்னு சொன்னாலோட, அதனால சொன்னேன். அது எப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதான் விஷயம். அதாவது சிசிக் வெயிட் ஆஃப் எனி மெட்டீரியல். சிசிக் வெயிட் ஆஃப் எனி மெட்டீரியல்னா ஃபார்முலா என்ன, ரோ இன்டு ஜி. அதாவது ரோங்கிறது எனி மெட்டீரியல் ஏதோ ஒண்ணு இன்டு ஜி, கீழே ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். அப்ப சிசிக் கிராவிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் இன்டு ஜி. சிசிக் வெயிட் ஆஃப் எனி மெட்டீரியல், சிசிக் வெயிட் என்ன பார்க்கலாம், ரோ இன்டு ஜி தான் மேல போட்டேன். சிசிக் வெயிட் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல், சிசிக் வெயிட் என்ன சொன்னப்ப அது ரோ இன்டு ஜி. ஆனா இங்க எந்த மெட்டீரியல் கண்டுபிடிக்க வரணுமோ அதோட டென்சிட்டி போடணும். இங்க ஸ்டாண்டர்ட் வாட்டர் போடணும். இப்ப இதுக்கு 9.81 தான், இதுக்கு 9.81 தான். அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிருமா? அப்ப மேல எந்த ஒரு பொருள், இப்ப மெர்க்குரினா மேல மெர்க்குரி இது வந்துடும், கீழே என்ன வந்துடும், மெர்க்குரி. ஓகேவா, CuRy. கீழே வாட்டர் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல், வாட்டரோட டென்சிட்டி என்ன 1000. இப்ப எந்த ஒரு பொருளுக்கு டென்சிட்டி தெரிஞ்சாலும், இப்பதான் நான் ஸ்டீலுக்கு சொன்னேன் 7850, 7850 1000 அவுத்தா உங்களுக்கு சீட்டா கிடைச்சிருன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு லூஸ் ஆயிலுக்கு 1800 kg/m³. அப்ப 1800 1000 அடிச்சா 1.8 கிடைச்சிடும். ஒரு பிரிக்குன்னா எவ்வளவு இருக்குன்னா உங்களுக்கு 1900 ஆரம்பிச்சு 2100 வரையும் இருக்கும். அதே ஸ்டோனுக்குனா 2400 இருந்து 2550 வரையும் இருக்கும். அப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கு. அப்ப எல்லாத்தையும் ஏன் 1000 அடிக்கணும், 9810 இல்ல ரவுண்டா 10,000 அடிக்க கூடாதுங்கிறதுக்கு இப்ப நான் சொன்னேன். ஏன்னா எப்படி ஜி கேன்சல் ஆயிடும். இத வச்சு இன்னொரு விஷயம் சொல்றேன். அப்ப சிசிக் கிராவிட்டியா இருந்ததா இப்ப யாரும் ரிலேட் பண்ணிருக்கேன், சாரி சிசிக் கிராவிட்டியா இருந்ததா அது என்ன பண்ணிருக்கேன், ரோ இன்டு ஜின்னு டென்சிட்டிக்கு கொண்டு வந்துட்டேன். அப்ப இந்த சிசிக் கிராவிட்டி எதோ கம்பேர் பண்றோம், டென்சிட்டியோட கம்பேர் பண்றோம். ஒரிஜினல் ஃபார்முலா என்ன, சிசிக் வெயிட் ஆஃப் எனி மெட்டீரியல் டிவைடட் பை, சாரி சிசிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்.
ஆனா அதை எப்படி கொண்டு வந்துட்டு நம்ம ரோவை சாரி காமாவை ஸ்பெசிபிக் வெயிட்ட ரோ இன்டு ஜிங்கிற வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோம், டென்சிட்டி வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அப்ப இது எப்படி எழுதலாம்? டென்சிட்டி ஆஃப் எனி மெட்டீரியல் வகுத்தல் டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். ஏன்னா ஜி கேன்சல் ஆயிடும். அப்ப நான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்ப எதோட சாரி ஸ்பெசிபிக் கிராவிட்டிய எதோட வந்து கம்பேர் பண்றேன்? டென்சிட்டியோட ரிலேட் பண்றேன். அப்ப ஸ்பெசிபிக் கிராவிட்டிய டென்சிட்டியோட ரிலேட் பண்ணி இன்னொரு ஃபார்முலா நம்மளால எழுத முடியுது. அதாவது SE ஈக்குவல் டு வெறும் ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் எனி மெட்டீரியல் டிவைடட் பை ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் இருந்த இந்த டேர்ம் அதே ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் எனி மெட்டீரியல் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஆர் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் அப்படிங்கிற ஸ்டெமுக்கு கொண்டு வந்துட்டோம். அப்ப ஸ்பெசிபிக் கிராவிட்டிய டென்சிட்டியோட ரிலேட் பண்றனால ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. இப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான், இப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான். அப்ப இத டென்சிட்டியோட ரிலேட் பண்றதுனால ஒரே ஆன்சர் வர்றோம். எல்லாத்துக்கும் ரிலேட் பண்ணுவோம், ஆனா ஆன்சர் ஒண்ணா வரும்ல. ஆனா ரிலேட் பண்ண ஒரே ஆன்சர் வருதுனால இதை எப்படி சொல்லலாம்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்லலாம், இல்ல டென்சிட்டி ரிலேட் பண்றதுனால ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஏன் பேர் இருந்துச்சுன்னா, அப்ப இதான் ஸ்பெசிபிக் கிராவிட்டில இருக்கக்கூடிய ஃபுல் கான்செப்ட். அப்ப வாட்டருக்கு 1 ஸ்பெசிபிக் கிராவிட்டி, மெர்க்குரிக்கு வந்து 13.6, ஸ்டீலுக்கு வந்து 7.85. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு யூஸ் 1.8, பிரிக்கு 1.9ல ஆரம்பிச்சு 2.1 வரையும் இருக்கான். பிரிக் ஸ்டோனுக்கு உடஞ்ச பிரிக்கு கல்லுக்கு ஓகே. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோன் இருக்குல்ல, கல் இருக்குல்ல, பாறையில் உடைச்சிருக்காங்கல்ல, 2.3ல ஆரம்பிச்சு கல்ல பொறுத்து 2.78 வரையும் போகும்னு சொல்லுவாங்க. கிரைனைட், பசால்ட், டிராப், பெக்மெட்டி, டோலரேட் ஓகே, நிறைய இருக்குல்ல, லேட்ரைட், அதுனா நிறைய இருக்கு ஓகே. ஒவ்வொரு கல்லுக்கும் அந்த மாதிரி மாறும். நான் CMCP ஆர் BM அண்ட் BC பில்டிங் மெட்டீரியல் அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தும்போது நான் நடத்துவேன் ஓகே. சீக்கிரம் மெயின் டாபிக் முடிச்சிட்டேன். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்சிட்டின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் பார்த்தமே தெரியுமா? என்ன பார்த்தோம்? மாஸ் பை வால்யூம். அந்த டென்சிட்டிய இன்வெர்ஸ் பண்ணோம்னா அதான் ஸ்பெசிபிக் வால்யூம். அப்போ ஒரு பொருளுக்கு இதுவரை டென்சிட்டியா இருந்தாலும் வால்யூம் பிக்ஸ்டா வச்சிருந்தோம், ஸ்பெசிபிக் வெயிட்டா இருந்தாலும் வால்யூம் பிக்ஸ்டா வச்சிருந்தோம். அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி ஸ்பெசிபிக் வெயிட், ஒரு டீ எவ்வளவு வெயிட் இருக்கு, காபி எவ்வளவு வெயிட் இருக்கு, நம்மளுடைய ரத்தம் எவ்வளவு வெயிட் இருக்கு, நம்மளுடைய குடிக்கக்கூடிய தேன் ஹனின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு இருக்கு, பிட்டுமணி எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒவ்வொருக்கும் பர்டிகுலர் வெயிட்ட பார்த்தோம்னா ஸ்பெசிபிக் வெயிட். அதுக்கு மறத்தி முடிச்சாச்சு ரெண்டாதான். அதே மாதிரி ஒவ்வொருக்கு பர்டிகுலர் வால்யூம் பார்த்தோம்னா அது ஸ்பெசிபிக் வால்யூம். அப்ப ஸ்பெசிபிக் வால்யூம்ங்கிறது என்னன்னா நம்ம டென்சிட்டிக்கான ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். அப்ப ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல எவ்வளவு மாஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. புரியுதா என்ன சொல்றேன்? அப்ப இத நம்மளோட டென்சிட்டிய இன்வெர்ஸ் பண்றேன். இதுக்கான அர்த்தம் என்ன? இதுக்கான அர்த்தம் என்ன? 1 டென்சிட்டி. அப்ப என்ன ஆயிரும்? 1 டென்சிட்டினா வால்யூம் பை மாஸ்னு மாறும். இதுதான் இப்ப என்ன செய்யறோம்? எது மேல போறோமோ அதை பத்தி தான் பேச போறோம். அப்ப ஸ்பெசிபிக்கா எதை பத்தி பேசுறோம்? வால்யூமை பத்தி பேசுறோம். அப்ப ஸ்பெசிபிக்கா வால்யூமை பத்தி பேசுறோம். அப்ப இது என்னன்னா ஸ்பெசிபிக் வால்யூம். அப்ப இதோட யூனிட் என்னதுன்னா வால்யூமுக்கு மேல மீட்டர் கியூப், கீழே வந்து கிராம் ஆர் கேஜில போட்டுக்கிறேன், கிலோகிராம்ல போட்டுக்கிறேன். அப்ப மீட்டர் கியூப் பெர் கேஜி தான் ஸ்பெசிபிக் வால்யூம். இதை ஏன் இம்பார்ட்டன் கொடுத்து ரெண்டாவது நடத்தாம இப்ப நடத்துறேன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் இல்ல. கேட்டா யூனிட் கேட்கலாம், இல்லாட்டி இந்த மாஸ் பை வால்யூம் வந்து அதாவது இப்படியும் கேட்கலாம். அப்ப ஸ்பெசிபிக் வால்யூம் வந்து எப்படி எழுதலாம்? ஸ்மால் வின்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்மால் வி இங்க எழுதக்கூடாது அப்படின்னா ஹைட்ரோடிக் விஸ்காசிட்டிக்கு ஸ்மால் வி நான் போடுவாங்க ஓகே. அப்ப ஈக்குவல் டு டென்சிட்டி என்ன அர்த்தம்? ரோ தானே. அப்ப இன்வெர்ஸ் ஆஃப் ரோ. இப்படி ஒரு ஃபார்முலா. ஏன் அதை சொன்னா இது இங்க வந்து என்ன V into rho equal to 1 அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துருந்தான் ஃபார்முலால. V divided by rho அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருந்தான் ஈக்குவல் டு 1. அதுக்கு அடுத்து இன்னொன்னு கொடுத்துருந்தாங்களே, அதாவது என்னன்னா rho divided by V inverse ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருந்தான். கீழே வந்து ஆல் தி அப்படின்னு கொடுத்துருந்தான். அப்ப என்ன வரேன்? எல்லாமே கரெக்ட் தானே, ஆல் தி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா என்ன சொல்றேன் உங்களுக்கு? அப்ப முக்கியமான டாபிக் ஸ்பெசிபிக் கிராவிட்டி முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஓகேவா. முக்கியமான ஒரு 3 ஃபார்முலா, ப்ராப்ளமும் கேட்கலாம், ஃபார்முலாவும் கேட்கலாம், கான்செப்டும் கேட்கலாம். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன சார்? எழுதுமா? கலர் மாத்திக்கிறேன். பரப்பு இழுவிசை. நாலாவது சர்ஃபேஸ் டென்ஷன். இது எப்படி டினோட் பண்ணுவாங்க? இட் இஸ் டினோட்டட் பை
அதாவது மென்ஷன் பண்றது எப்படின்னா சிக்மா, சாரி ஒரு சிம்பிள் வந்தா ஒரு தானே கொடுக்கணும், சிக்மா. ஓகே, சிக்மா. சிக்மா மேலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஆளுமைத்திறன் உள்ளவங்கலாம். ஓகே, சிக்மா. அப்ப தமிழ்ல பரப்பில் விசை, இதுலயே அதுக்கான ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நான் விளக்க வேற கொடுக்கணுமா, கொடுக்குறேன். ஓகே, சர்பேஸ் தமிழ்ல பரப்பு, டென்ஷனா இழுக்கிறது இழுவிசை, செந்தமிழ் நடத்தானே எல்லாம் முடிச்சிருக்கு. இழுவிசை, பரப்பு, இழுவிசை. இங்க எந்த பரப்பை பத்தி பேச போறோம், சாலிடா. ஃப்ரீயை பத்தி தான் பேசணும். ஃப்ரீலே நம்ம வாயு சட்டத்தை பத்தி பேச போறல, கேஸ் சட்டத்தை பத்தி பேச போறல, ஒன்லி எதனா லிக்விட் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். லிக்விட்ல நம்ம எதை அதிகமா பத்தி பேசிட்டு இருக்கோம்னா வாட்டர் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன் சார் பாதரசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், ஒரு தேனுக்கு கொடுக்க மாட்டோம், பிட்டுமனுக்கு கொடுக்க மாட்டோம், பர்டிகுலரா நம்ம இதுக்கு ஒத்துமே கொடுத்துட்டு மாற்றவே கொடுத்துட்டு இருக்கோம்னா, ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம், எதுக்கு எதை தேக்கி வந்து கட்ட போறோம், ஒரு கேனல் கட்ட போறோம், இல்ல வாட்டர் ட்ரைனேஜ் ஒர்க் பண்ண போறோம், இல்ல வாட்டர் சம்பந்தமான எல்லா சிவில் ஸ்ட்ரக்சர் எல்லாமே எதை வச்சு நம்ம பண்றோம், வாட்டர் தான் பேசிக்க நமக்கு அதிகம் இருக்கு. அதனால வாட்டருக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்ப வாட்டர், அப்ப வாட்டர்ல ஏற்படக்கூடிய இழுவிசை. இப்ப இதை தெரிஞ்சுக்கிறோம்னா நீங்க ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு கொகசனை பத்தி படிக்கணும், இன்னொன்னு அட்கசன். இந்த அட்கசன் இதுக்கு சம்பந்தம் இல்ல, பரப்பு விசை சம்பந்தம் இல்ல, கொகசன் தான் சம்பந்தம். அதாவது எக்ஸாம் ஒரு டைம் கேட்டு இருந்தாங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். ஏன்னா அது கேபிலாரிட்டி வரும்போது எனக்கு கொஞ்சம் இங்கே சொல்லிட்டா அது பிரச்சனை இருக்காது. கொகசன் அட்கசன். கொகசனா என்ன சார், அட்கசனா என்ன அப்படின்னா, வாட்டர் H2O இதான் வாட்டர், ஒரு வாட்டர், இந்த வாட்டரோட இன்னொரு வாட்டர், இன்னொரு H2O ஆட் பண்றேன். அது இந்த ரெண்டு வாட்டர் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது கொகசன். ஒரே மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட அந்த பிணைப்பை பத்தி பேசுறது தான் கொகசன். அந்த பிணைப்புக்கான விஷயம் பத்தி பேசுறது தான் கொகசிவ் ஃபோர்ஸ். முடிஞ்சிச்சு. அதே இது வாட்டர் தான், இந்த இடத்துல ஏர் ஆக்சிஜன், வேற ஆக்சிஜன், இது ஆக்சிஜன், இது வாட்டர். இப்ப ரெண்டும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப இரண்டு மூலக்கூறுகள் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி காணப்படுறத பத்தி பேசுறதுதான் அட்கசன். அந்த ரெண்டு மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட அந்த பிணைப்பு விஷயம் பத்தி பேசுறதுதான் அட்கசிவ் ஃபோர்ஸ். ஒரே விஷயம் தான், ரொம்ப குழப்பிக்கணும். கொகசிவ்னா ஒரே மாதிரியான மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட பிணைப்பு, அட்கசனா வெவ்வேறு மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட பிணைப்பு. தற்சால் முடிஞ்சிருச்சு, இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சா? இப்ப சர்பேஸ் டென்ஷன் பத்தி பேச போறோம்னா, ஒரு வாட்டர்ல தான் சர்பேஸ் டென்ஷன் பத்தி பேச போறோம், பரப்பில் விசை. இத பார்த்த உடனே ஞாபகம் இல்லாட்டியோட இப்போ ஒரு 2-3 டைம் சொன்னா உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, துணி துவைக்கும் போது சோப் பபிள்ஸ் கிரியேட் ஆகுது, சர்பேஸ் டென்ஷனோட அப்ளிகேஷன். ஒரு சின்ன பறவை ஒரு குளத்துல வந்து அழகா வந்து தண்ணி மேல உட்காருது, ஒரு சின்ன நீரில் தண்ணி மேல மிதக்குது, மேலேந்து வரக்கூடிய லிக்விட் டிராப்லெட் சொல்லக்கூடிய அந்த மழை நீர், ரெயின் வாட்டர், அங்கேயிருந்து வர்ற தண்ணி அப்படி கோல வடிவமா குமிழ் மாதிரி வந்து கோல வடிவத்துல ஸ்பீர் ஷேப்ல வந்து விழுகுது. தண்ணி எடுத்து கையில தெளிக்கிறேன், பட்டவனே ஒரு கோல வடிவத்தை பெறுது. இதெல்லாம் சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க. புரியுதா என்ன சொல்றேன் உங்களுக்கு? ஒரு பறவை வந்து உட்கார்றது, துணி துவைக்கும் போது சோப் பபிள் கிரியேட் ஆகுறது, நீரில் வந்து தண்ணியில மிதக்கிறது, மழை நீர் வந்து கோல வடிவத்தை பெறுறது, ரெயின் வாட்டர் வந்து லிக்விட் டிராப்லெட்ஸா மாறுறது. இது எல்லாமே இதோட அப்ளிகேஷன் சர்பேஸ் டென்ஷன். இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சது என்ன பத்தி படிக்க போறோம்னா. அப்ப அந்த சர்பேஸ் டென்ஷன் என்னன்னா, இப்போ வந்து ஒரு வாட்டர் சர்பேஸ் இப்படி இருக்கு சார், வாட்டர் சர்பேஸ் இருக்கு. நான் இப்ப எங்க பார்த்தாலும் நல்லா கவனிங்க, நான் கலர் சேஞ்ச் பண்ணுவா, ஒரு 3 பொசிஷன் இல்ல 2 பொசிஷன் எடுத்துக்குவோம், 3 எடுத்துக்கிறோம். இப்ப இந்த இடத்துல பார்த்தேன், இந்த இடத்துல பாக்குறேன், எந்த ஒரு பொருளையும் நான் சொல்ல, இந்த இடத்துல ஒரு பாக்குறேன் அப்படின்னா முழுக்க இங்க என்ன இருக்கான், வாட்டரும் சேர்ந்து இருக்கும். நல்லா கவனிக்கணும், வாட்டரும் சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைப்புல இருக்கு. அப்படி இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைப்புல இருக்க மாட்டேன். அதே இந்த இடத்துல வர்றேன், பாதி உள்ளுக்குள்ள பாக்குறேன், சரி முக்கால்வாசி உள்ளுக்குள்ள பாக்குறேன், கொஞ்சோண்டு வெளியில பாக்குறேன். இது 1, இது 2, மூணாவது பாதி உள்ளுக்குள்ள, மீதி பாதி வெளியில பாக்குறேன். இப்ப உள்ளுக்குள்ளன்னு சொன்னேன்னா அது ஃபுல்லாவே வாட்டர் தான், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன லிக்விடோ, இப்ப நான் வாட்டரை பத்தி பேசினா லிக்விட் வாட்டர் வந்து சொல்லிட்டு இருக்கேன், ஒரு குளமா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ள ஊத்தி வைக்கக்கூடிய தண்ணியா இருக்கட்டும், உங்களோடது
மேலன்னு வந்துட்டாவே நம்ம அட்மாஸ்பியரில் என்ன இருக்கும்? வளிமண்டல அழுத்தம், அட்மாஸ்பியரிக் பிரஷர், ஏடிஎம் சொல்லுவாங்கல்ல. அப்ப 101.3465 பார்ல சொல்லலாம், சரி கிலோமீட்டர் மீட்டர் கியூப்ல சொல்லலாம். பிரஷர், அதாவது உங்களுக்கு பிரஷர் ஈக்குவல் டு பிரஷர் ஃபோர்ஸ் டிவைடட் பை என்ன வருது உங்களுக்கு, அதோட எந்த ஏரியாவும் அது வந்துடும், மீட்டர் ஸ்கொயர்ல வரும். அப்ப கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர்ல சொல்லலாம். அப்ப 101.3456 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர் சாரி. ஓகே, வளிமண்டல அழுத்தம், அட்மாஸ்பியரிக் பிரஷர். அப்ப நம்ம மேல என்னென்ன ஆக்ட் ஆயிட்டு இருக்கு? அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. பிரஷர் அட் இட்ஸ் மெஷர்மெண்ட்ல டீடைல் தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நீங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த யூடியூப்லயோ இல்ல வந்து அதான் யூடியூப் மேனாமீட்டர், பிசோமீட்டர் மேனாமீட்டர், அதுல என்ன ஊத்திருப்பாங்கன்னா ஒரு லிக்விட் ஊத்தி வச்சிருப்பாங்க, பாதரசம் எல்லாருக்கும் தெரியும். ஏன் வாட்டரோட ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறதுக்கு, வாட்டரோட பிரஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்ல பிரிக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு, வாட்டரோட பிரிக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் நம்ம மெர்க்குரி உலகம் ஊத்தி வச்சிருக்கோம்னா, இந்த 101.3456 வாட்டருக்கு வருதுன்னு சொன்னா அட்மாஸ்பியர் பிரஷர் கிட்டத்தட்ட வாட்டருக்கு மெர்க்குரிக்கு ஈக்குவல் வளிமண்டல அழுத்தம். அதனாலதான் வேல்யூ மாறக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம்னா எல்லா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லெபரட்டரியிலுமே எதை ஊத்தி வைக்கிறோம்? மெர்க்குரியை வந்து அந்த பிசோமீட்டர் யூடியூப் மேனாமீட்டர்ல ஊத்தி வச்சிருக்காங்க. புரியுதா நான் சொல்றேன்? அது பிரஷர் இட்ஸ் மெஷர்மெண்ட்ல 70 யூனிட் வரும். டீடைல் தான் உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன். ஓகே, அப்ப உள்ள இந்த இதுல ஃபுல்லாவே உள்ள இருக்கிறது வந்துட்டாவே ஃபர்ஸ்ட் 2 3 வாட்டர், வெளியில வந்தாவே என்ன இருக்கு? நம்மளுடைய வளிமண்டல அழுத்தம் ஒரு விசையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஓகே ஓகே, இதுதான் 1 பார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1 பார். ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் சார் அப்படின்னா, இப்ப நீங்க மேலே பார்த்தாச்சு பரப்பு இழுவிசை. என்ன பரப்பு? தண்ணி மேற்பரப்பு. தண்ணி மேற்பரப்புல இருக்கக்கூடிய ஒரு இழுவிசையை பத்தி தான் பேசுறோம். அப்ப இந்த இடத்துல இருக்கும்போது முழுக்க முழுக்க வாட்டர் தான் சேர்ந்து போகுது. இங்க இருக்கும்போது வாட்டரும் இருக்கும், எது இருக்கு? ஏரும் இருக்கும். ஆனா ஏரோட போர்ஸ் மேல படுறதோட வாட்டரோட பகுதி தான் அதிகமா இங்க காமிச்சிருக்கேன். நம்ம எடுத்துக்கிறோம், நான் காட்டுறேன். இப்ப நான் விளக்கத்தை கான்செப்ட் புரிய வைக்கிறதுக்காண்டி. ஆனா இங்க இருக்கு வாட்டரும் 50%, மேல ஏரையும் 50% மெஷர் பண்ணியிருக்கேன். இப்ப நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப ஒரு கப்பார் டம்ளர்ல தண்ணி ஊத்திட்டு மேல ஃபூனு ஊதுங்கவன் ஒரு படலை மாதிரி கிரியேட் ஆகுதா? அதான் பரப்பு விசை. அது சார் பரப்பு விசையா? அப்ப தொட்டா கை உள்ளுக்குள்ள ஓடுது சார் அப்படின்னா, திரும்பவும் சொல்றேன், எல்லா இடத்துலயும் பரப்பு விசை இருக்கு. இங்க ரொம்ப கம்மியா, இதை விட இதை கொஞ்சம் கூட, இதை விட இது கூட. புரியுதா சொல்றேன் உங்களுக்கு? எல்லா இடத்துலயும் பரப்பு விசை இருக்கு. டென்சைல் போர்ஸ்ங்கிறது ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு தண்ணி இப்படி ஊத்துறோன்னு இப்படி இதாகுதா, சிங்க ஆகுதா 2 பக்கம். அப்ப எல்லா பக்கமும் இழுவிசை தான் இருக்கு, பரப்பு விசை தான் இருக்கு. தண்ணி எப்படி நான் சொட்டு மாதிரி வச்சுட்டு பிடிச்சி நிக்கிறேன், கண்டிப்பா அந்த தண்ணி இப்படி கையில வருது இல்ல, குமிழ் மாதிரி வருது இல்ல, இழுவிசை இருக்கு. வாட்டருக்கு கம்ப்ரஸபிலிட்டி தன்மை இருக்கு. நிறைய பேரே வந்து இந்த குழப்பம் வந்துட்டே இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னா 4 × 10⁻⁻⁴ வேர் அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஏடிஎம் அளவுக்கு இருக்கு வாட்டருக்கு. புரியுதா சொல்றேன்? எந்த அளவுக்கு கம்ப்ரஸபிலிட்டி இருக்கோ அப்ப கம்ப்ரஸபிலிட்டி இருக்கா, டென்சைலும் இருக்கு. அப்ப இந்த டென்சைல் ஃபோர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா எப்ப அதிகமா இருக்கோ அப்பதான் ஒரு பறவை வந்து உட்கார முடியும், ஒரு நீர்ல வந்து இது பண்ண முடியும். அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாறும். மழை தண்ணி வந்து கோல விதத்துல பெற முடியும். இழுவிசை என்ன செய்யறது? டென்சைல் ஃபோர்ஸ் புடிச்சு ஒரு பொருளை ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கிறது. ஓகே, பாயிண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் அவுட் சைடு வந்து நான் மூவ் பண்றது. இந்த பொருளை அப்படியே புடிச்சு இங்க இழுக்கிறேன், அப்ப அது இழுவிசை. டுவர்ட்ஸ் இன்சைடு மூவ் பண்றேன், அப்ப புடிச்சு அழுத்துறேன் அந்த பொருளை, அப்படின்னா அது கம்ப்ரசிவ். சென்டாமெட்ல டீடைல்டா படிக்கலாம். இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அப்ப இந்த காத்து மேல ஏற்படுது, படம் பொழுது இங்கே ஏற்படுது, இங்கே ஏற்படுது. இங்க பார்க்கும் போது அத நான் ஃபூனு ஊதுறேன், ஊதும் போது ஒரு படலை மாதிரி போறதுனால கண்ணால் இது பண்ண முடியுது. அப்ப கீழே வாட்டரும் பிடிச்சி இழுக்கக்கூடியது அதிகமா இருந்துச்சுன்னா டப்புன்னு நான் அந்த படலத்தை உடச்சு விட்டுரும். இல்ல எனக்கு காற்று மேலே பறக்கக்கூடிய ஏறம் கீழே போறதும் கிட்டத்தட்ட அந்த போர்ஸ் வைஸ் ஈக்குவலா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இங்க என்ன இருக்குன்னா, இங்க ஒரு போர்ஸ் இப்படி கிரியேட் ஆகும், இங்க ஒரு போர்ஸ் இப்படி கிரியேட் ஆகும். எப்படி இருக்க? ஒரு யூனிட்ல இருக்கு.
நம்ம பேசுறது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது கான்செப்ட் ஒரு யூனிட்ல இப்ப 1 மீட்டரோட எடுத்துக்கிறீங்க, சும்மா சொல்றேன் 1 மீட்டர் எடுத்துக்கிறீங்க. அப்ப அந்த 1 மீட்டர் லென்த்துக்குள்ள எந்த அளவுக்கு இங்கிட்டு போர்ஸ் 5 நியூட்டன், இங்கிட்டு ஒரு 5 நியூட்டன், அப்ப எந்த அளவுக்கு போர்ஸ் இழுக்குதோ அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. அப்ப இங்க பரப்புனாங்களே மீட்டர் ஸ்கொயர் போடக்கூடாது. அப்ப எவ்வளவு டென்சைல் போர்ஸ் 5 நியூட்டன் சொன்னா ரெண்டு பக்கம் பிடிச்சிருக்குது, டென்சைல் போர்ஸ் கிரியேட் ஆகுது எதுக்குள்ள, யூனிட் லென்த்துக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்குள்ள சர்ஃபேஸ்ல. அப்ப டென்சைல் போர்ஸ் எப்படி சொல்லுவான், எப்படி சொல்லுவோமா போர்ஸ் எல்லாமே கீழே வந்து யூனிட்ல என்ன சொல்லுவான், எல்னு சொல்லுவோமா. போர்ஸுக்கான அழகு என்ன, நியூட்டன் வழி சொல்லி கொடுத்தானே, இல்ல கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம், நியூட்டன் வச்சுக்கோங்க. லென்த்துக்கு என்ன மீட்டர். அப்ப எக்ஸாம் கேட்டிருக்காங்க இது. அப்ப சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர். ஓகே தானே, புரியுதா இருக்கேன். அப்ப சர்ஃபேஸ் டென்ஷனோட அழகு என்ன, நியூட்டன் பர் மீட்டர். அப்ப இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் நீங்க சார் பேசிக்கா சொல்லிட்டீங்க, டீடைல்டா நான் 3 பார்ப்பான கேக்குறாங்களா சார், ஏதாச்சும் ஒன்னு எடுத்து கிராஸ் செக்ஷன் வெட்டி காமிங்க சார்னு சொல்லலாம். ஓகே, சோப் பபிள்ஸ் கிரியேட் பண்ணுமா, சோப் பபிள்ஸோட உங்களுக்கு வந்து 3 டைமென்ஷன்ல இருக்கு குழப்பம். அப்ப என்ன செய்யலாம், லிக்விட் டிராப்லெட். ஓகே, லிக்விட் டிராப்லெட்டே போட்டுறானே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா கொடுக்க போறது. இப்ப சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன, அதுக்கான யூனிட் என்ன, அதை எப்படி டினோட் பண்றங்கிறது தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்பதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து மழை தண்ணி கோல வடிவத்தை பெறுது, இல்ல எந்த ஒரு வாட்டருமே தெளிச்சா அது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்கு. அப்ப அந்த கோல வடிவத்துக்கான காரணம் என்னன்னா, இதான் ஒரு வாட்டர் டிராப்லெட், ஒரு தண்ணியோட ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் அந்த தண்ணியை கட் பண்றேன், அப்ப எப்படி ஆகும், கட் பண்றேன் கிராஸ் செக்ஷன் இப்படி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு காட்டுறேன். இப்ப நல்லா கவனிக்கலாம். அப்ப இந்த தண்ணியில அட்மாஸ்பியர் பிரஷர் ஆக்ட் ஆகுமா, எப்படி இருக்கு போர்ஸ், இந்த சர்ஃபேஸ்ல தான் ஆக்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியுதுங்கிறதுக்காக கட் பண்ணிருக்கேன். போர்ஸ் வந்து வெளியே ஆக்ட் ஆகிற போர்ஸ், இது ஏரோட போர்ஸ், அட்மாஸ்பியரிக் சாரி பிரஷர். ஓகே, பிரஷர் ஆக்ட் ஆகுது. இப்ப நல்லா கவனிக்கணும், பிரஷர் ஆக்ட் ஆகுது. இப்ப இந்த இடத்துல தண்ணி வந்து குமிழா இருக்கா, அதை வெட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கான், இப்படிதானே இருக்கான் அந்த பகுதி, இது ஆக்ட் ஆகுது. இது அவுட் சைட்ல இருந்து ஆக்ட் ஆகிறத பத்தி வச்சாச்சு. அப்ப இதுல எங்க ஆக்ட் ஆகும், தனியா ஒரு படம் கொடுக்குறேனே, இப்படி வெட்டின இதுல நல்லா கவனிக்கலாம். இதோட சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் வெளியில இருந்து அந்த ஏரோட பிரஷர் ஆக்ட் ஆகும்போது, போர்ஸ் ஆக்ட் ஆகும்போது, இந்த தண்ணியோட சர்ஃபேஸ்ல இங்க உள்ளுக்குள்ள என்ன செய்யும், ஒரு விஷயம் வந்து டென்சில் விஷயம் வந்து இழுக்கும் உள்ளுக்குள்ள இருந்து. இது ஒரு சர்ஃபேஸ் தான், சுத்தி சர்ஃபேஸ் தான் இழுக்கும், இழு விசை உருவாகும். அப்ப இதுதான் என்னது, சிக்மா சர்ஃபேஸ் டென்ஷன். இது லிக்விட் டிராப்லெட் உருவாகுது. பிங்கிறது அந்த அட்மாஸ்பியர் பிரஷர் அங்கிருந்து வர்றது. இப்ப வெளில இருந்து வரக்கூடிய போர்ஸையும் இங்கிருந்து வரக்கூடிய போர்ஸையும் கரெக்டான இடத்துல ஈக்குவல் ஆச்சுன்னா ஒரு படம் கிரியேட் ஆகும், சர்ஃபேஸ் டென்ஷன் உருவாகும் கரெக்டா. அப்ப வெளில இருந்து வரக்கூடிய என்ன, இப்ப உங்களுக்கு தெரியுமில்ல, அதாவது பேசிக்கா ஸ்கூல்ல இருந்து படிச்சிருப்பீங்க, இந்த கிளாஸ் கவனிக்கக்கூடிய டிப்ளோமா இருக்கீங்க, அவங்கதான் இருப்பீங்க, ஏரியா இருக்கீங்க, நீங்க தானே இருக்கீங்க. அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்ப ஸ்ட்ரெஸ் இது வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கு, ஒரு வாட்டர் இருக்கோ யாருக்கோ பேசினா பிரஷர், அப்ப பிரஷர் ஈக்குவல் டு இங்க பிரஷர் பை ஏரியா, இதெல்லாம் பார்க்கலாம். அப்ப இந்த ஏரியா எங்கிட்ட வந்துச்சு என்ன வரும், பிரஷர் இன்டு ஏரியா ஈக்குவல் டு பிரஷர் போர்ஸ், புரியுதானே. ஓகே, அப்ப நான் என்ன செய்யறேன், நான் வெளியில இருந்து வரக்கூடிய யாருக்கும் உள்ளுக்கு கிரியேட் ஆகக்கூடிய அந்த டென்சில் போர்ஸை ஈக்குவல் பண்ண போறேன். அப்ப இங்க எடுத்துக்கிறேங்க, வெளில இருந்து வரக்கூடிய பிங்கிற பிரஷர், இது ஏரியா அப்படி இருக்கு சர்க்கிளா தானே இருக்கு. அப்ப என்ன வரும், பி இன்டு பை டி ஸ்கொயர் பை 4 சர்க்கிளுக்கு ஏரியா. இத 1 வச்சுக்கிறேங்க. இங்க சர்ஃபேஸ் டென்ஷன் நல்லா கவனிக்கணும், சர்ஃபேஸ் டென்ஷன் எங்க ஆக்ட் ஆகுது, அந்த வாட்டரோட சர்க்கம்பரன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. வட்டத்தோட சர்க்கம்பரன்ஸ் எப்படி சொல்லுவீங்க, சொல்லுங்க எப்படி சொல்லுவீங்க, பை இன்டு டி தானே சொல்லுவீங்க சர்க்கம்பரன்ஸ். இப்ப ஒரு சர்க்கிள் இருக்குங்கப்பா, இந்த சர்க்கிள் எப்படி சொல்லுவீங்க, இப்பதான் சுத்தி வரீங்க, இப்ப நீங்க படிச்சிருப்பீங்களா சர்க்கிளோட பரப்பளவு πr², அதோட சுற்று பரப்பு 2πr, ஞாபகம் இருக்கா இல்லையா, ஓகே 2πr படிச்சிருப்பீங்க. இப்ப அதுதான் சொல்றேன். அப்ப ஒரு சர்க்கிளோட சுற்று பரப்பு 2πr,
நான் இதை எப்படி எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு இது எப்படி அதாவது ஆரம் ஈக்குவல் d/2 டயமீட்டர், இது ஃபுல்லா டயமீட்டர் பாதி ரேடியஸ். அப்ப டயமீட்டர்ல பாதி ரேடியஸ். அப்ப இந்த ஆருக்கு பதிலா d போட்டோம்னா 2π இருக்கும், d/2 இருக்கும். அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா π × d வரும். அப்ப டயமீட்டர்ல பார்க்கும்போது சுற்றுப்பரப்புங்கிறது சர்க்கிளுக்கு π × d. அதே வந்து ஆரம் சொல்லும்போது 2πr. இதுல குழப்பம் இல்ல. அப்ப இந்த சிக்மா எப்படி ஆக்ட் ஆகுது? டோட்டல் பரப்புக்குமே ஆக்ட் ஆகுது, π × d அளவுக்கு ஆக்ட் ஆகுது. அப்ப அடுத்து π × d, இது சிக்மா × π × d, இது ரெண்டும் வச்சுக்கிறேன். அப்ப வெளில இருந்து வரக்கூடிய போர்ஸும் தண்ணி இப்படிதான் இருக்கு, வெளில இருந்து வரக்கூடிய இந்த ஏர் போர்ஸும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய போர்ஸையும் வச்சுதான் சர்ஃபேஸ் உருவாக்க போறேன். அப்ப வெளில இருந்து வரக்கூடிய போர்ஸ் என்ன? p × π²/4 எழுதிங்க. உள்ளுக்குள்ள கிரியேட் ஆகுறது என்ன? இந்த போர்ஸ் டென்சில் போர்ஸ். இங்க என்ன கொடுங்க? சிக்மா × π × d கொடுத்திருக்கேன். இப்ப ரெண்டையும் ஈக்குவல் பண்ற பாருங்க, ஈக்குவேஷன் 1 2 எல்லாத்தையும் எழுத போறது சார். எப்படி வந்துச்சுன்னு உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா மத்தன ஈஸியா புரிஞ்சுட்டு டக்குனு ஃபார்முலா எழுதிடலாம். அப்ப இங்க என்ன பார்த்தோம்? p × πd²/4 இது எக்ஸ்ட்ரா வரக்கூடியது ஈக்குவல் டு சர்ஃபேஸ்ல கிரியேட் ஆகக்கூடிய போர்ஸ் சிக்மா × சுற்றுப்பரப்பு என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் π × d. இப்போ இத பண்ணுவா d² இத கேன்சல் பண்ணிருங்க, இங்க π இருக்கு கேன்சல் பண்ணிருங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா தான் வேணா வச்சுக்கிறீங்க. அப்ப இங்க என்ன இருக்கு? ஒரு p இருக்கு, ஒரு டயமீட்டர் இருக்கு, கீழ 4 இருக்கு. இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். இதே சர்ஃபேஸ் டென்சில் ஃபோர்ஸ்னா p வச்சுக்கிறீங்க. வெளில எந்த போர்ஸுக்கு உள்ளுக்குள்ள சிக்மா கிரியேட் ஆகும்னா கீழ உள்ளுக்குள்ள எவ்வளவு சிக்மா கொடுத்தா வெளில எந்த பிரஷர் கிரியேட் ஆகும், எப்படி வேணுமாலும் உள்ளுக்குள்ள மாத்தி கொடுக்கலாம். ஓகே ஓகே. இப்ப லிக்விட் டிராப்லெட் பார்த்தாச்சு. இப்ப சோப் பபிளுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சோப் பபிள்னா ஸ்பியர் மாதிரி இருக்குமா? அப்ப அதுக்கு எப்படி இருக்குன்னா p × d/8 சர்ஃபேஸ் டென்ஷன். இது எதுக்கு? சோப் பபிள்ஸ். சாரி கரெக்டான இருக்கேன், சோப் பபிள். ஓகே. அதே லிக்விட் ஜெட், நிறைய பேருக்கு லிக்விட் ஜெட்னாவே நீங்க எல்லாம் வேற மாதிரி தான் டக்குன்னு ஆகும் உங்களுக்கு. லிக்விட் ஜெட் என்ன அர்த்தம்னா, இப்ப நான் வந்து ஒரு ஒரு என்னோட தோட்டத்தை தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன், தண்ணி வருது, அந்த பைப்பு பச்சை ஊசுன்னு சொல்லுவாங்க வச்சிருக்காங்க, நான் விரலை வச்சு அழுத்திட்டு இப்படி பண்றேன். அப்ப என்ன செய்யும்? நார்மலா ஊத்துறது பிரஷர் கொஞ்சம் அதிகமா போகுதுல. அப்ப நான் என்னுடைய பைப்போட டெலிவரி எண்ட்ல அவுட் சைட்ல அந்த அந்த தண்ணி வெளியே வர அப்படி போது குறுகலா கொடுத்து தண்ணி ஒரு குறிப்பிட்ட பிரஷர் வெளில கொண்டு போறோம்ல, அதான் என்ன சொல்லுவான்? அது நாசலுக்கு கொண்டு வந்து வெளில கொண்டு போறது, அதான் லிக்விட் ஜெட்னு சொல்லுவான். திரும்ப நான் சொல்றேன், இந்த நாசல லிக்விட் ஜெட்னு சொல்லல, அப்படி கொண்டு வந்துட்டு குறிப்பிட்ட பிரஷர்ல தண்ணி வெளில போகுதுல, அதான் லிக்விட் ஜெட்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த அக்ரிகல்ச்சருக்குன்னா இந்த மருந்து அடிப்பாங்க பாத்திருக்கீங்களா? இப்படி அடிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்களா, அந்த வெளில வரக்கூடிய லிக்விட் தான் லிக்விட் ஜெட்னு சொல்லிட்டு இருக்கேன். நாசில்ல இருந்து வெளில வரக்கூடிய அந்த லிக்விட் பிரஷர்ல வரக்கூடிய லிக்விட் தான் லிக்விட் ஜெட்னு சொல்லலாம். நீங்க வந்து முடிவெட்டுற கடையெல்லாம் பார்த்தா தண்ணி தெளிக்கிறாங்களா, ஸ்ப்ரே பண்றாங்களா, அதாவது இதான் பைப்பு, நாசில் இப்படி கொடுத்துருக்கோம். இப்ப இதுல இருந்து வெளில வர்றதுல தண்ணி, இதுதான் லிக்விட் ஜெட். குறிப்பிட்ட பிரஷர்ல வெளில கொண்டு வரப்பட தண்ணி தான் லிக்விட் ஜெட் நாசில் இருந்து. ஓகே, அவ்வளவுதான். அப்ப அதுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா p × d/2 சிக்மா சர்ஃபேஸ் டென்ஷன். இது லிக்விட் ஜெட். வெரி 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 இம்பார்ட்டன்ட் சார். இப்ப மேல என்ன சொன்னேன்? p d/4 எதுக்கு? சிக்மா. எதுக்கு சொன்னது? லிக்விட் டிராப்லெட். ஓகே தானே? ஓகே. அப்ப இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நான் சொல்றேன், ஜெட் 2 ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சோப் பபிள், சோப் போட்டு எப்ப குடிப்போம்? இந்த இறந்தவங்களுக்கு தான் நெகட்டிவா பேசுறேன்னு வச்சுக்கிறாங்க, சொல்லுவாங்க அந்த 8வது நாள் 16வது நாள் 30வது நாள் சொல்லுவாங்க. அந்த 8க்கு தான் போயிட்டு வந்தா குளிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, சோப் போட்டு குடிக்கணும் 8. ஓகே. அதே வந்து சோப் போடாம தண்ணி லிக்விட் டிராப்லெட், அதாவது லிக்விட் ஊத்தி வெறும் தண்ணி ஊத்தி குளிச்சா அதுல பாதி அளவு தான் தண்ணி தேவைப்படும். அப்ப 4 அதுல பாதி. ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணதுதான் ஒரு ஒரு ப்ரொஃபஸரா நடத்த வேண்டியது. இதெல்லாம் வந்து நான் போடி தருவேன்னா ஞாபகம் வச்சுக்கிறேன்னு இதை சொல்றேன். ஓகேவா? அப்ப இந்த சர்ஃபேஸ் நல்லா கவனிச்சீங்களா? ஃபர்ஸ்ட் கொகசன் அட்கசன் 2 காம்பனன்ட் உங்களுக்கு கொடுத்தேன். அதுல கொகசன் வேற என்ன? ஒரே மாலிகுலருக்கு இடைப்பட்ட அந்த பிணைப்பு போர்ஸை பத்தி பேசுறது, மாலிகுலர் அட்ராக்ஷனை பத்தி பேசுறது.
அதே வெவ்வேறு மாலிகுலர்களுக்கு இடைப்பட்ட அட்ராக்டிவ் போர்ஸ் பத்தி பேசுறதுதான் அக்ரெசிவ் போர்ஸ் சொன்னேன். இங்க எங்கேயாச்சும் அக்ரெசிவ் பத்தி பேசினா வாட்டருக்குள்ள அந்த போர்ஸ் பட்டு அந்த ஏர் படுறதுனால உள்ள எந்த அளவுக்கு எது கிரியேட் ஆகுது. திரும்பவும் சொல்றேன், வெளியில இருந்து ஏர் கிரியேட் ஆகுது. ஆனா அந்த ஏர் வெளில இருந்து வர போர்ஸ் வாட்டர்ல படுறதை வச்சு தான் நான் எடுத்துக்கிறேன். அதான் பி இன்டு பைடி ஸ்கொயர் இப்ப போர்னு நான் இந்த பரப்பளவு எடுத்துக்கிட்டேன் தனிமையில படுறத. அதுக்கு உள்ள இருக்கு அதுல இருந்து கிரியேட் ஆகுது, வாட்டர்ல இருந்து கிரியேட் ஆகிறதா எடுத்துக்கிட்டேன். இப்ப முழுக்க முழுக்க வாட்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் சர்ஃபேஸ் டென்ஷன்ல. அப்ப வாட்டருக்குள்ள இருக்க கிரியேட் ஆகிற டென்சில் போர்ஸ் பத்தி பேசுறதுனால வாட்டர் ஏர்னா வேற ஒரு போர்ஸ் கொடுக்குது. ஆனா ஏர் எடுத்துக்கல, அந்த போர்ஸ் வாட்டர் மேல பட்டு எவ்வளவு பட்டு இந்த வாட்டரோட சர்க்கம்பரன்ஸ்ல எவ்வளவு இருக்கு, சுற்றுப்பரப்புல எவ்வளவு இருக்கு, அப்படிதான் பத்தி பேசிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க வாட்டர் ஒத்துமை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால ஒரே மாதிரியான மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட அந்த விசையை பத்தி பேசும்போது, பிணைப்பை பத்தி பேசும்போது, மாலிகுலர் அட்ராக்ஷனை பத்தி பேசும்போது அதை எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்? கொஹெஷன் சொல்லி கொடுத்தேனா? அப்ப சர்ஃபேஸ் டென்ஷன் இதனால மட்டும் தான் நடக்குது, கொஹெசிவ் போர்ஸ்னால மட்டும் தான் நடக்குது. எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அப்ப இதுல எப்படி சார் நீங்க நடத்தினதுல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க எக்ஸாம்பிள் அப்படின்னா நிறைய கேட்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடத்தினதுல டென்சிட்டி, ஸ்பெசிபிக் வெயிட், ஸ்பெசிபிக் வால்யூம், ஸ்பெசிபிக் கிராவிட்டி இந்த மாதிரி விஷயத்துல ஃபார்முலா ஓரியன்ட்ல கேக்குறாங்க. ப்ராப்ளம் வந்து காமா ஈக்குவல் டு ரோ இன்டு ஜி, ஸ்பெசிபிக் வெயிட் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு கிராவிட்டி போர்ஸ். அதை வச்சு ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் கேட்கறாங்க. இல்லாட்டி பொதுவாக வந்து இதுனா வாட் இஸ் வாட்ங்கிற அளவுக்கு கேட்கறாங்க. இல்லாட்டி டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்ன, மெர்க்குரி என்ன, வெஜிடபிள் ஆயில்னா, பேபி ஆயில்னா அப்படி கேட்கறாங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டில வந்து யூனிட் இருக்கா இல்லையா, வாட்டரோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ன, ஒரு ஸ்டீலோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ன, மெர்க்குரியோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ன, ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கான ஃபார்முலா என்ன, ஸ்டாண்டர்டா நம்ம எது எடுத்துக்கிறோம், அந்த வாட்டரோட ரூம் டெம்பரேச்சர் அப்ப எவ்வளவு இருந்துச்சு அது கேட்கறாங்க. அப்படி இல்ல அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன்ல சர்ஃபேஸ் டென்ஷனா என்ன, அதோட யூனிட் என்ன, அதை ஃபார்முலாவில் எப்படி சொல்லலாம், அந்த ஃபார்முலாவில் சொல்லும் போது லிக்விட் டிராப்லெட்டுக்கு என்ன வரும், சோப் பப்ளிக் எவ்வளவு வரும், லிக்விட் ஜெட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்கறாங்க. புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதோட கேட்கலாம், சர்ஃபேஸ் டென்ஷனோட அப்ளிகேஷனோட கேட்கலாம். முதல்ல சொன்னேனே அதுல முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன பறவை வந்து தண்ணி மேல வந்து உட்காருது, காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன் தான். தண்ணியை நீங்க வடிக்கிறீங்க, இது அந்த அளவுக்கு எடுத்துக்க முடியாது, பாதி எடுத்துக்கலாம். தண்ணியை வடிக்கும் பொழுது என்ன செய்யலாம், ஒரு படலை மாதிரி கிரியேட் ஆகுது. கொஞ்ச நேரம் காத்து பட்டு ஒரு படலை மாதிரி கிரியேட் ஆகுது. ஆனா 100% எடுத்துக்க முடியாது, பாதி சர்ஃபேஸ் டென்ஷன் எடுத்துக்கலாம் கான்செப்டா. ஒரு ஆடை மாதிரி குடிக்குது, சர்ஃபேஸ் டென்ஷன் தான். ஒரு சின்ன நீர்ல தூக்கி தண்ணியில போடுற மிதக்குது, சர்ஃபேஸ் டென்ஷன் தான். ஒரு துணி துவைக்கிற சோப்புல வந்து உருவாகுது, சர்ஃபேஸ் டென்ஷன் தான். தண்ணி தெளிக்கும் பொழுது தண்ணி போய் ஒரு இடத்துல பட்டாலோட நம்ம மேலேயோ எந்த இடத்துல பட்டாலுமே ஒரு சின்ன குமிழ் மாதிரி கிரியேட் பண்ணுது, கோலை வடிவத்தப்படுது, சர்ஃபேஸ் டென்ஷன் தான். ஓகேவா? அப்ப இது எல்லாமே சர்ஃபேஸ் டென்ஷனோட அப்ளிகேஷன் தான், பயன்பாடு தான். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நுண்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஏற்றம் இறக்கம், கேபிலாரிட்டி, ரைஸ் ஆர் ஃபால், அந்த கேபிலாரிட்டி பத்தி நம்ம பார்க்க போறோம்.